Spencer's Prothalamion and Spencer's Epithalamion, two marriage songs. This is what we'll be discussing today. Okay. So part 1, Spencer's Prothalamion. So Prothalamion எழுதுனது வந்து 1596ல, and you have the subtitle யாருக்கு எழுதுனதும் இருக்கு, a spousal verse in honor of the double marriage of Lady Elizabeth and Lady Catherine Somerset. So உங்களுக்கு லார்ட் சாமர்செட் இருக்காரு, சாமர்செட் ஏர்ல் ஆஃப் சாமர்செட். ஏர்ல் ஆஃப் சாமர்செட்டோட 2 பொண்ணுங்களுக்கு யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா, லேடி எலிசபெத் சர் ஹென்ரி கில்ஃபோர்ட் அண்ட் லேடி கேத்தரின் வந்து வில்லியம் பீட்டர். ஓகேவா? ஸோ இந்த கல்யாணத்துக்கு இவர் எழுதின ஒரு சாங், இது ஒரு இட்ஸ் கால்டு ஸ்பௌசல் வேர்ட்ஸ் மேரேஜ் சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. புரோத்தாலமியன் அப்படிங்கிறப்ப வந்து தலாமியன் அப்படின்னு சொன்னா பிரைடல் சேம்பர், அந்த அவங்களோட படுக்கைக்கு வெளியே. ஸோ புரோத்தாலமியனா வரப்போற கல்யாணம், ஸோ வரப்போற கல்யாணத்துக்காக பாடின ஒரு பாடல் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ வில் ஃபர்ஸ்ட் லுக் அட் புரோத்தாலமியன். ஓகே. ஸோ புரோத்தாலமியன் ஃபர்ஸ்ட். Calm was the day, and through the trembling air, sweet breathing, zephyrs did softly play. So என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன், ஃபர்ஸ்ட் வந்து அந்த டே எப்படி இருக்குன்னு டிஸ்கிரைப் பண்றாரு. அன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னா ரொம்ப அமைதியா இருக்கு. Calm was the day, and through the trembling air, sweet breathing zephyr. Zephyr உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா, வெஸ்ட் விண்ட். ஸோ வெஸ்ட் விண்ட்ல இருந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஸ்ப்ரிங் டைமுக்கான ஒரு காற்று. அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, டிட் சாஃப்ட்லி பிளே a gentle spirit. அப்ப ஏற்கனவே வந்து என்ன பண்ணுதுன்னா, வெப்பம் பயங்கரமா இருந்திருக்கு. that lightly did delay hot Titan's beams, which then did glister fair. அப்ப என்ன பண்ணுது அப்படின்னா, டைட்டன் இடத்துல சன். ஸோ ஹாட் டைட்டன்ஸ் பீம்ஸ் அப்படின்னு சொன்னா, வெயில் வந்து பயங்கரமா அடிக்குது. அது வந்து எது வந்து கூல் படுத்துனது அப்படின்னு சொன்னா, ஜெஃபர், இந்த வெஸ்ட் விண்ட் வந்து கொஞ்சமா வந்து சாந்தப்படுத்தி இப்போ ஓரளவுக்கு அடங்கி இருக்கு, காத்தெல்லாம் இல்லாம கொஞ்சம் அமைதியா இருக்கு. அந்த வெயில் வந்து அவ்வளோ புழக்க அடிக்காம என்ன பண்ணுது அப்படின்னா, கொஞ்சம் தனிஞ்சு இப்போ வந்து இருக்கு. ஸோ இது செட்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்ன, ஒரு அமைதியான ஒரு நாளா இருக்கு, வெப்பம் அவ்வளோ இருந்தாலும் இப்போ கொஞ்சம் தனிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. Then I who sullen care through discontent. ஆனா இவரோட மூட் எப்படி இருக்கு இப்போ, இந்த நரேட்டர், the speaker of the poem, ஓகேவா, அந்த ஸ்பீக்கர் ஆஃப் த போயம் வந்து ரொம்ப சலன், கொஞ்சம் சோகமா இருக்காரு. ஏன் அப்படின்னு சொன்னா, through discontent of my long fruitless stay in Prince's court. ஏன் வந்து வேதனைப்படுறாரு அப்படின்னு சொன்னா, டிஸ்கண்டன்ட்னா நாட் ஹாப்பி. ஏன் அப்படின்னு சொன்னா, ஃப்ரூட்லெஸ் ஸ்டே, இவர் கொஞ்ச நாள் வந்து தன்னோட நாளுக்கு வந்து வேஸ்ட் பண்ணிருக்காரு. எங்க அப்படின்னா, கோர்ட்ல. ஸோ பிரின்ஸோட கோர்ட்ல he has some ambitions. ஸோ அதுக்காக வந்து கோர்ட்ல செலவு பண்றாரு. அப்போ அந்த அவரோட டைம் அங்க வந்து ஒரு வேஸ்டா ஃபீல் பண்றாரு. வாழ்க்கையில எங்கேயும் போன மாதிரி தெரியல. அவரோட ஆம்பிஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் வெயின் ஆஃப் ஐடல் ஹோப்ஸ். ஸோ அவருக்கு ஏன் வந்து இந்த கோர்ட்ல போயிட்டு சேவ் பண்ணணும் ஆஸ் அ பாய்ட். அப்ப அப்படிங்கிறப்ப அந்த நாட்கள் வந்து வீணா கழியுது. அப்ப கழியறதுனால வந்து தன்னோட அதர் ஆம்பிஷன்ஸ். ஸோ கவிதை எழுதணும், அந்த ஆம்பிஷன்ஸ். தெர் ஆர் அதர் ஆம்பிஷன்ஸ், பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ் சில இது இருக்கு. ஸோ இஃப் யூ நோ ஸ்பென்சர், ஸ்பென்சர் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, ஸ்பென்சர் பாயிண்ட் மட்டும் கிடையாது, இட்ஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் இவங்களுக்காக, அதாவது குவீன் எலிசபெத்துக்காக ஒர்க் பண்ணவரும் கூட. ஸோ இவர் வந்து he went to Ireland. ஸோ நீங்க அயர்லாண்டுக்கு போத்தீங்கன்னு சொன்னா, இவர் வந்து ஒரு குவீனுக்காக போய் ஒர்க் பண்றாரு. அங்க வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் கவர்னர், போயிட்டு ஒரு எஸ்டேட் வாங்குறாரு, எல்லாமே பண்றாரு. ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் கைண்ட் ஆஃப் அ காலனைசர். இப்போ இருக்கிற டேர்ம்ஸ்ல போயிட்டு பார்த்தா, ஸ்பென்சர் வாஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் அ காலனைசர். போயிட்டு அயர்லாண்ட்ல போயிட்டு எப்படி வந்து ஒரு இங்கிலீஷ்காரர் வந்து குவீனுக்கு பதிலாக வந்து அங்க ஆட்சி பண்ற மாதிரி. ஸோ பல ஆம்பிஷன்ஸ் வந்து இவருக்கும் இருந்திருக்கு. அதுல தோல்வியும் அடையுது. சில நேரம் வந்து இவர் அயர்லாந்து விட்டு ஓடியும் வருவாரு. அங்க இருந்து கெலின்வோர்த் அப்படிங்கிற ஒரு இடத்துல தங்கியிருப்பாரு. அந்த வீட்டுல இருந்து எப்படி வந்து அங்க ரிபல்ஸ், ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கும், அதெல்லாம் மீறி வந்து இங்க ஓடி வந்துருவாரு சில சமயம். ஸோ இது தெரிஞ்சது, இது வரலாறு. ஸோ மேபி தட் இஸ் தேர். அந்த இது கூட ஒரு அல்யூட் பண்ணலாம். தன்னோட பொலிட்டிக்கல் கெரியர் எப்படி வந்து இந்த ஆம்பிஷன்ஸ் போச்சு, பட் ஆனா வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. விச் இஸ் ஸ்டில் டு ஃப்ளை அவே லைக் எம்டி ஷேடோஸ். இப்ப நினைச்சு பாக்குறப்ப வந்து அந்த பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ல ஒண்ணுமே இல்லாம போது, டிட் அஃப்ளிக்ட் மை பிரெயின். அது வந்து இவ்வளவு வருத்தப்பட செய்யுது.
சோ அதனால என்ன பண்றாரு, இந்த ஒரு காமான டேல இந்த ஒரு ஜெஃபர், இந்த வெஸ்ட் விண்ட் வீசுற நேரத்துல அந்த ஒரு மன கவலைனால என்ன பண்றாருன்னா, டேக் அ walked forth to ease my pain along the shore of silver streaming Thames. சோ அதனால தேம்ஸ் நதிக்கரையோரம் ஒரு வாக் மாதிரி போறாரு, இந்த இந்த கவலையெல்லாம் மறக்கிறதுக்காக. Whose rusty bank the which his river hymns was painted all with variable flowers. சோ அப்படி வாக் போறப்ப என்ன அப்படின்னு சொன்னா, அது நதிக்கரை ஓரம் ஃபுல்லா பேங்க் எப்படின்னு சொன்னா சும்மா பூத்து குலுங்குது, வித் வேரியட் ஃபிளவர்ஸ். சோ எல்லாம் பெயிண்ட் பண்ண மாதிரி அங்கேயும் அங்கேயும் வந்து மலர்கள் வந்து பூத்து குவியுது. அண்ட் ஆல் த மீட்ஸ் adorned with dainty gems. அப்ப அந்த மிடோ புல்வெளி பக்கத்துல இருக்கிற புல்வெளி ஃபுல்லா வந்து அப்படின்னு சொன்னா ரொம்ப கலகச்சிதமான ஜெம்ஸ் மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா பூக்களா இருக்கு, adorned with fit to deck the maidens bowers. சோ அப்போ இந்த மலர்கள் வச்சு எதை அலங்கரிக்க போறாங்க, டெக்கரேட், எதை டெக்கரேட் பண்ண போறாங்கன்னா எது ஃபிட்டா இருக்கு, இந்த மலர்கள் ரொம்ப தகுதியானது அப்படின்னு சொன்னா மெய்டன்ஸ் பவர்ஸ். அப்ப நீங்க கல்யாணத்துக்கு போனீங்கன்னா ஒரு மாதிரி இந்த ஒரு ஆர்ச் மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க, முக்கியமா கிறிஸ்டியன் மேரேஜுக்கு போறப்போ. சோ அது மாதிரி மெய்டன் பவர்ஸ், அதை டெக்கரேட் பண்றதுக்கு இந்த மலர்கள் வந்து கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் வேற எதுக்கு ஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொன்னா அண்ட் கிரவுன் தர் பெராமர்ஸ். இந்த இடத்துல பெராமர் மீனிங் வேற, இப்ப இருக்கிற மீனிங் வேற. இந்த இடத்துல பெராமர் அப்படிங்கிறது அவங்களோட வருங்கால கணவர்கள். அப்போ இங்க யாரு 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? சோ கேத்தரின், எலிசபெத் அண்ட் கேத்தரின், அவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. சோ த மெய்டன், அதனால புல்லூர்ல போட்டிருக்காரு மெய்டன்ஸ் பவர்ஸ். சோ அவங்களோட அந்த ஆர்ச் மாதிரி இருக்கு, அதை டெக்கரேட் பண்றதுக்கும் அவங்களோட வருங்கால கணவர்கள் பெராமர்ஸ். சோ அவங்களுக்கு வந்து தலையில கிரீடம் மாதிரி சுத்துறதுக்கும் வந்து பூக்கள் வந்து இந்த பூக்கள் வந்து கரெக்டா இருக்கும். சோ அகைன்ஸ்ட் த பிரைடல் டே விச் இஸ் நாட் லாங், ரொம்ப நாள் ஆக போறது. அதாவது புரோத்தாலமியன், புரோத்தாலம்னா வரும்போது கூடிய சீக்கிரத்துல. சோ அந்த கல்யாணத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆக போறதுல, அதனால வந்து ஸ்வீட் தேம்ஸ். அப்ப தேம்ஸ் நதிக்கரையோர் நடக்கிறப்ப சொல்றாரு, நான் அதனால ஒரு பாட்டு பாட போறேன், அந்த ஒரு மேரேஜ் சாங் இந்த 2 பேருக்காகவும். அதனால ரன் சாஃப்ட்லி, நீ டிஸ்டர்ப் பண்ணாத, நான் அப்படியே நதிக்கரையோரம் நடந்து போறப்ப நீ வந்து மெதுவா ஓடு, நான் வந்து என்ன பண்றேன் டில் ஐ எண்ட் மை சாங், நான் அதுக்காண்டி வந்து என்னோட சாங் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஓகேவா? சோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால எஸ்டாப்ளிஷஸ். சோ என்ன ஒரு மேரேஜ் சாங் எழுத போறாரு. அப்புறம் என்னப்பா ஏற்கனவே தெரிஞ்சதுதான், இஃப் a line gets repeated again and again in a poem it's called refrain. refrain. அப்புறம் இந்த லைன் எந்த போயம்ல ரெஃபர் பண்றாரு? இன்னொரு மாடர்ன் போயிட், Wasteland, sir. எஸ், வேஸ்ட்லேண்ட். சோ அப்போ வேஸ்ட்லேண்ட்ல வந்து இந்த ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி till I end my song அப்படிங்கிறது ஒரு ரெஃப்ரைன். அது வந்து 1922 வேஸ்ட்லேண்ட்லயும் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு இந்த போயம் வரும். ஆனா அங்க வந்து வேற மாதிரி போர்ட்ரே பண்ணுவார். சோ இப்போ இது வந்து செட்டிங் கிளீனா இருக்கு. சோ சாமர்செட்டோட 2 பொண்ணுங்க கல்யாணம் ஆகுது. அந்த பொண்ணுங்கள் வந்து அவங்க கல்யாணத்துக்கு வந்து ஏற்பாடு பண்றதுக்கு மலர்கள் வந்து இங்க இருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ நெக்ஸ்ட், தேர் இன் அ மெடோ, அந்த புல்வெளியில பை த ரிவர் சைடு, ஆத்தங்கரையோர பக்கம், a flock of nymphs. சோ நிம்ஸ் அப்படிங்கிறது வன தேவதைகள். அப்போ வனத்துல மட்டும் இல்லாம தேவதைகள் பல இது இருக்கும். அப்ப நிம்ஸ் இந்த இடத்துல வந்து ஆற்றங்கரையில இருக்கிற தேவதைகள். சோ இந்த ஆறுக்கான சில தேவதைகள் இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஐ சான்ஸ் டு ஸ்பை. அப்ப அவங்கள பாக்குறாரு. அந்த தேவதைகள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஆல் லவ்லி டாட்டர்ஸ் ஆஃப் த ஃப்ளட் தேர் பை. அப்போ யாரோட பொண்ணுங்க அப்படின்னு சொன்னா அந்த ஃப்ளட் அப்படிங்கிறது அந்த நதி, அந்த நதியோட பொண்ணுங்க இவங்க எல்லாம். விச் குட்லி கிரீனிஷ் லாக்ஸ், அவங்களோட கூந்தல் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா பச்சை பசேல்னு இருக்கு. ஆல் லூஸ் அன்டைட், சோ கட்டி போடாம அப்படியே வந்து கூந்தல் வந்து அழகா நீட்டமா இருக்கு. ஆஸ் ஈச் ஹேட் பீன் அ பிரைட். சோ அவங்க ஒவ்வொன்றுமே ஒவ்வொருத்தரும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு கல்யாணம் ஆன போல பெண் மாதிரி இருக்கிறாங்க. சோ அண்ட் ஈச் ஒன் ஹேட் அ லிட்டில் விக்கர் பாஸ்கெட், கையில வந்து இந்த கூட ஒண்ணு வச்சிருக்காங்க. அது எதால பண்ணப்பட்டதுன்னா மேட் ஆஃப் ஃபைன் ட்விக்ஸ். சோ காஞ்சி போன கிளைகள்லாம் உடஞ்சிருக்குமா, அது வந்து நல்லா பின்னி அதால வச்சிருக்கிற அந்த விக்கர் பாஸ்கெட். சோ என்ட்ரைல்டு கியூரியஸ்லி இன் விச் தே கேதர்ட். சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ஆற்றங்கரையோர இருக்கிற தேவதைகள்லாம் வந்து தேம்ஸ் நதிக்கோரம் அப்படியே இருக்கிறாங்களா, எல்லாம் வந்து மலர்கள் பறிச்சிட்டு இருக்காங்க. gathered flowers to fill their baskets, sorry, so to fill their baskets and with fine cropped full fetuously and tender stalks on high. ஓகே, அது என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் உடைச்சி, மலர்களை உடைச்சி ஃபைன் ஃபிங்கர்ஸ், அவங்களோட சின்ன கைகளால அதை டெண்டர் ஸ்டாக்ஸ் அதை உடைச்சி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா தன்னோட விக்கர் பாஸ்கெட்ல கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். சோ
எவ்ரி சார்ட். அப்ப என்னென்ன மலர்கள்னா எல்லா வகையான மலர்களும். ஸோ எவ்ரி சார்ட் விச் இன் தட் மெடோ க்ரூ, அந்த புல்வெளியில என்னென்ன மலர்கள்லாம் பூக்குதோ எல்லாத்தையும் வந்து கேதர் பண்றாங்க. தே கேதர்ட் சம். என்னென்ன பூக்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா, the violet palette blue. ஸோ ப்ளூ மலர்கள், வயலட் அது கலந்த மாதிரி ஒரு பூ இருக்கு, அது பண்றாங்க. அண்ட் த லிட்டில் டெய்சி. ஸோ டெய்சி மலர் அந்த பக்கம் ஃபர்ஸ்ட் டாப்ல நீங்க பாக்குறது, அந்த டெய்சி மலர் அது என்ன பண்ணுமா, அட் ஈவினிங் க்ளோசஸ். அது வந்து ஈவினிங் நேரத்துல வந்து தன்னோட இதை வந்து சுருக்கிக்கும் பெட்டல்ஸ். ஸோ அந்த டெய்சி மலர்களை வந்து எடுக்கிறாங்க, ப்ளூ மலர் அதை எடுத்துக்கிறாங்க. தென் வெர்ஜின் லில்லி இந்த பக்கம் டாப்ல கீழே பாக்குறது. ஸோ லெஃப்ட் சைட்ல, ஸோ லெஃப்ட் சைட்ல செகண்ட் நீங்க பாக்குறது லில்லி. ஸோ அது வந்து எப்படி சொன்னா வெர்ஜின் அப்படிங்கிறாரு, ஏன்னா அந்த அவ்வளவு அழகா இருக்கு வெள்ளை வெளியன்னு சொல்லிட்டு, அதனால அது ஒரு வெர்ஜின் மலர் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றாரு. தென் பிரிம்ரோஸ் இந்த பக்கம் ரைட் சைட்ல டாப்ல பிரிம்ரோஸ் ட்ரூ அதை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் த ஸ்டோர் ஆஃப் வெர்மியல் அப்படிங்கிறப்ப ரெட் ரோசஸ் டு டெக் தேர் பிரைட் க்ரூம்ஸ் போசிஸ் அப்படிங்கிறது அந்த கிரீடம். ஸோ இதெல்லாம் எதுக்கு வந்து அவங்க கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, தங்களோட கணவர்களுக்காக, வருங்கால கணவர்களுக்காக, பிரைட் க்ரூம்ஸ் அவங்களுக்காக என்ன பண்றாங்க, அவங்களை அலங்கரிக்கிறதுக்காக இந்த மலர்கள் வந்து அவங்க கலெக்ட் பண்றாங்க. அகைன்ஸ்ட் த பிரைடல் டே விச் வாஸ் நாட் லாங். ஸோ இது வந்து திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கு, அது அந்த ரிஃப்ரைன். அப்ப என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, புரோத்தாலமீன், அதாவது வரப்போகுது கல்யாணம், 2 பேருக்கும் நடக்க போகுது வெகு விரைவில். ஸோ அப்ப இந்த பெண்களும் என்ன பண்றாங்க, அந்த நிம்ஸ் அவங்களும் வந்து இவ்வளவு மலர்கள் வந்து பறிச்சுட்டு போறாங்க. ஸோ அதனால என்ன பண்ற, ஸ்வீட் சேம்ஸ் run softly till I end my song. So with that, so அப்படி அவங்க பறிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, I saw 2 swans of goodly hue. நல்ல வெள்ளை வெள்ளைன்னு சொல்லிட்டு 2 அன்னப்பறவை வந்து அப்படியே நீந்தி வருது. ஏன்னா இந்த பக்கம் ஒரு நதிக்கரமா நடந்து போயிட்டே இருக்காரு. இந்த தேவதைகள்லாம் வந்து மலர் பறிச்சிட்டு இருக்காங்க அவங்களோட கணவர்களுக்காகவும். அப்போ வந்து 2 அன்னப்பறவை வருது. இதுக்கு முன்னாடி இப்படி அவர் பார்த்ததே கிடையாது. அப்போ யூ ஆல்ரெடி நோ, இந்த அன்னப்பறவை 2 யாரை குறிக்குது அப்படின்னு சொன்னா, அந்த பெண்கள். அதாவது இது இந்த மேரேஜ் சாங் யாருக்காக எழுதப்படுதுன்னு சொல்லிட்டு, சோ அந்த சாமர்செட்டோட பெண்கள் மாதிரியே இந்த பெண்களை தான் வந்து ஒரு 2 ஸ்வான் அப்படிங்கிறாரு. சோ எலிசபெத் 1, கேத்ரின் 1. சோ கேத்ரினும் எலிசபெத்தும் வந்து 2 அன்னப்பறவை மாதிரி அப்படியே வந்து அந்த நதியில வந்து அப்படியே வராங்க. சோ கம் சாஃப்ட்லி ஸ்விம்மிங் டவுன் அலாங் த லீ. அப்ப லீ அப்படிங்கிறது இந்த நதியோட பேரு. சோ இந்த நதி கிளை நதியா இருக்கலாம். சோ இதுல என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த லீ அதுல வந்து அப்படியே வருது. 2 fairer birds I yet did never see. இது வரைக்கும் நான் பார்த்திராத அவ்வளவு அழகான 2 அன்னப்பறவைகள் வந்து அப்படியே வருது. எப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னா, the snow which doth the top of Pindus strew. சோ பிண்டஸ் அப்படிங்கிற மவுண்டன்ல அப்படியே பனி படர்ந்து இருக்கும் இருக்கு, அந்த அதே மாதிரி did never whiter show. அதை விட வெள்ளையா இருக்கான் அந்த பனி. அதாவது பிண்டஸ் அப்படிங்கிற மலையில இருக்கிற பனியை விட இந்த 2 அன்னப்பறவை வந்து அவ்வளவு வெள்ளையா இருக்கு. nor Jove himself. அப்ப இந்த இடத்துல ஜோவ் அப்படிங்கிறது ஜூஸ், கடவுள். சோ காட் ஆஃப் காட்ஸ். அப்ப ஜூஸ் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, when he a swan would be for the love of Lida. சோ லிடாவோட காதலுக்காக அவர் என்ன பண்ணுவாரு, ஆக்சுவலா வந்து பறவையா மாறி வந்து ஆக்சுவலா வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரேப். he raped Lida. சோ லிடா வந்து அதுக்கப்புறம் gives birth to ஹெலன். சோ ஹெலன் வந்து பின்னாடி வந்து ட்ராயை ஃபுல்லாவே அழிக்கிறார். ஓகேவா? சோ அந்த ஒரு லெஜெண்ட் வந்து அப்படியே சொல்றாரு. சோ அப்போ இந்த அன்னப்பறவை வந்து ஃபர்ஸ்ட் யார் கூட கம்பேர் பண்றா, அந்த ஸ்னோ, பிண்டஸ் மலையில இருக்கிற ஸ்னோவோட வெள்ளையா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, அன்னப்பறவையா மாறி வந்து லிடாவுக்காக வராரு. அப்போ அதை விட ஒயிட்டரா இருக்கு. ஒயிட்டர் டிட் அப்பியர். அந்த ஜூஸோட அன்னப்பறவையா மாறினால அந்த அன்னப்பறவை விட இந்த அன்னப்பறவை வந்து அழகா இருக்கு. yet Lida was they say as white as he. அப்போ லிடாவும் அதை விட அழகு, பேரழகு. so not yet so white as these nor nothing near. ஆனா அவங்கள விட இந்த 2 அன்னப்பறவை வந்து ரொம்பவும் அழகா இருக்கு. ஓகே, so purely white they were. அவங்க அவ்வளவு அழகா இருக்கிறதுனால இந்த 2 அன்னப்பறவைகளும், that even the gentle stream with which they bear seem foul to them. அப்ப என்ன இருக்குன்னா, ரொம்ப அழகா இருக்கனால அவங்க நதியில அப்படியே அந்த வராங்க. ஆனா ரொம்ப அழகா இருக்கனால அந்த நதியே வந்து அழுக்க தெரியுதான். இவங்க இவ்வளவு அழகு அப்படிங்கிறதுனால அந்த நதியே வந்து இந்த அழகுக்கு முன்னாடி என்ன பண்ணா, ஏன்னா நதி வந்து அவ்வளவு பியூரா இருக்கு, அதுவே வந்து அழுக்க தெரியுது. foul to them and bade their billows spare to wet their silken feathers. சோ அதனால அந்த நதி, அந்த தண்ணீர் சொல்லுதான், ஐயோ இந்த
இவ்வளவு நம்மளை விட இவ்வளவு பியூரா இருக்காங்களே இந்த ஏன்னு சொன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் வெர்ஜின் என்ன கேத்ரின் அண்ட் எலிசபெத் தே ஆர் கெட்டிங் மேரிட். அப்போ இவ்வளவு பியூர், அப்ப இந்த பியூரிட்டி வந்து இன்சிஸ்ட் பண்றது வந்து வெர்ஜினிட்டி, ஏன்னா அவங்க கல்யாணம் ஆன போக போற பெண்கள். சோ அதனால என்ன பண்ணா அவங்க சிறகு கூட நம்ம தொடக்கூடாது, அது பெட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அவ்வளவு அழகா இருக்காங்க, நம்ம தண்ணி வந்து அதை பட்டு கலங்கப்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லெஸ்ட் தே மைட் சாயில் தர் ஃபேர் பிளூம்ஸ் வித் வாட்டர் நாட் சோ ஃபேர். சோ நம்ம தண்ணி வந்து நம்மளே வந்து பியூர், ஆனா அவங்க கூட கம்பேர் பண்றப்ப நம்ம அழுக்கா தெரியுறோம். சோ நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அவங்களோட பிளூம்ஸ் இறகுகளை வந்து சாயில் கரப்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் மார் தேர் பியூட்டிஸ் பிரைட், அவ்வளவு ஜொலி ஜொலிக்கிற அழகை வந்து நம்ம கலங்கப்படுத்திடக்கூடாது மார். அண்ட் ஷோன் ஆஸ் ஹெவன்ஸ் லைட். சோ அப்போ வந்து எப்படி ஒளிர்றாங்க, அப்படியே மேல இருந்து ஹெவன்ல இருந்து வெளிச்சம் வர்ற மாதிரி. அகைன்ஸ்ட் their bridal day which was not long sweet Thames runs softly till I end my song. so இப்படிதான் வந்து அடுத்தது போறாரு. சோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த பெண்கள் வந்து கேதர் பண்றாங்க ஃப்ளவர்ஸ், அதை பாக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த நதியில வந்து இந்த 2 ஸ்வான்ஸும் வருது, அதாவது அன்னைக்கு கல்யாணம் ஆக போற பெண்கள் ரெண்டும், சோ கேத்ரினும் எலிசபெத்தும். சோ இது வந்து கம்பேர் பண்றாரு எவ்வளவு அழகா இருக்காங்க. யாருக்கு ஸ்னோ கூட கம்பேர் பண்ணாரு, அதுக்கப்புறம் ஜூஸ், அதுக்கப்புறம் வந்து லெடா கூட கம்பேர் பண்றாரு. சோ அதுக்கப்புறம் கடைசியில அந்த ரிவர் வாட்டரே சொல்லுது, ஐயோ நம்மளை விட இவங்க எவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஆஃபன் சூன் த நிம்ஸ், அப்ப இந்த தேவதைகள் என்ன பண்ணா விச் நவ் ஹேட் ஃபெதர்ஸ் சாரி ஹேட் ஃப்ளவர்ஸ் தேர் ஃபில். அப்ப தேவையான மலர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க கலெக்ட் பண்ணிட்டாங்க. ran all in haste, எல்லாம் ஓட்டம் பிடிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னா to see that silver brood. அப்போ இவங்க எல்லாம் இந்த மலரை கலெக்ட் பண்றப்போ அந்த 2 பெண்கள், அதாவது 2 ஸ்பான் வரத பாக்குறாங்க. அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடி வந்து as they came floating on the crystal flood. சோ எப்படி வந்து அந்த 2 ஸ்பான் அன்னப்பறவை வந்து அப்படியே மிதந்து வர்றது, இதை பாக்குறதுக்காக இவங்க எல்லாம் வந்து இந்த நிம்ஸ் தேவதைகள்லாம் வந்து ஓடி வந்து பாக்குறாங்க. So whom when they saw they stood amazed still, their wondering eyes to fill. அந்த 2 அன்னப்பறவை பார்த்தோன்னே இவங்களால வந்து இவ்வளவு அழகா அப்படின்னு சொல்லிட்டு மெய் மறந்து அங்க போய் நின்னு பாக்குறாங்க. ஓகேவா? and their wondering eyes to fill. them seemed they never saw a sight so fair, a fowl so lovely. so இதே மாதிரி ஒரு அருமையான காட்சி, a sight so fair, அருமையான காட்சி வந்து அவங்க வாழ்க்கையில பார்த்தது கிடையாது. இதே மாதிரி பறவைகள் of fowls so lovely, இவ்வளவு அழகான பறவைகள் அவங்க பார்த்தது கிடையாது. that they sure did deem the heavenly born, கண்டிப்பா இது வந்து சொர்க்கத்துல பிறந்த பறவைகளா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்றாங்க. or to be that same pair which through the sky draw Venus silver team. அப்ப இல்ல அப்படின்னு சொன்னா வீனஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த பக்கம் பிக்சர்ல பாக்குறது goddesses of love. சோ காதலுக்கான கடவுள் வீனஸ். சோ வீனஸ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா அன்னப்பறவைகள் வந்து ரதத்துல வச்சு இழுத்துட்டு போவோம், சேரியட்ல, வானத்துல. அப்படிப்பட்ட பறவைகளா இருக்கணும். இந்த பறவைகள் 2 என்ன பறவையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு சொர்க்கத்துல பிறந்த பறவைகளா இருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா இந்த வீனஸ் காடஸ் ஆஃப் லவ். சோ அவளை வந்து என்ன பண்றது, ரதத்துல வச்சு இழுத்துட்டு போகக்கூடிய அந்த அன்னப்பறவைகள், அந்த அன்னப்பறவைகளோட டீம் அதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாக்குறாங்க. For sure they did not seem to be begot of any earthly seed. கண்டிப்பா இது வந்து இங்க சாதாரண மண்ணுல பிறந்த பிறவைகள் கிடையாது. not earthly seed symbolica, but rather angels. கண்டிப்பா வந்து தேவதைகளா தான் இருக்கும், or angels breed, இல்ல ஏஞ்சல்ஸோட குழந்தைகளா இருக்கணும். and yet where they bred of summer's heat they say. ஆனால மக்கள் என்ன சொல்றாங்க, இதே மாதிரி பறவைகள் வந்து சம்மர்ல, சம்மர் அப்படிங்கிறது இந்த இடத்துல சம்மர் ஹீட், அதுல வந்து ஸ்ப்ரிங் சீசன்ல வந்து இன் ஸ்வீட்டஸ்ட் சீசன் ஸ்ப்ரிங்ல வந்து பிறந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இங்க எர்த்ல. So when each flower and weed the earth did freshen array. அப்ப எந்த சீசன்னா ஸ்ப்ரிங் சீசன்ல வந்து அந்த சம்மர் காலத்துல வந்து இந்த பறவைகள் வந்து பிறந்ததா வந்து எல்லாரும் இத சொல்றாங்க. So fresh they seemed as day. So அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க. even as their bridal day which was not long sweet Thames run softly till I end my song. So அப்ப இந்த ஆற்றல் இருக்கிற தேவதைகள் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா அவங்க மெய் மறந்து ரசிக்கிறாங்க. சோ அப்ப அவங்களுக்கு ஒரு டிபேட் போகுது, இந்த இவ்வளவு அழகா இருக்காங்களே இவங்க எப்படி இருந்திருக்க முடியும், யாரு எப்படிப்பட்ட பிறப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை வந்து வீனஸோட வச்சு இழுத்துட்டு போகக்கூடிய அந்த அன்னப்பறவைகளா, இல்ல மேல சொர்க்கத்துல பிறந்ததுங்களா, இல்ல ஏஞ்சலுங்களா, இல்ல ஏஞ்சலுக்கு பிறந்த குழந்தைகளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு டிபேட்டே போயிட்டு இருக்கு இந்த அழகை பத்தி.
So then forth they all out of their baskets drew great store of flowers. அப்ப என்ன பண்றாங்கன்னா கலெக்ட் பண்ணிருந்த அவங்க விக்கர் பாஸ்கெட்ல கலெக்ட் பண்ணிருந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் தூக்கி அப்படியே வந்து தூவுறாங்க. The honor of the field that to the sense did fragrant orders yield. சோ அதுல இருந்து என்ன பண்றோம்னா நறுமணம் வீசுது அந்த எல்லா இடத்துலயும் அவங்கள மரியாதை பண்ற மாதிரி. All which upon these goodly birds they threw. அப்ப அந்த மலரை வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா இந்த நதிக்கரையில பறிச்ச இந்த தேவதைகள் வந்து அப்படியே வந்து அந்த ஸ்வான் மூலமா தூவுறாங்க. All the waves did strew. அதுக்கப்புறம் வந்து அந்த நதியிலயும் வந்து இந்த மலர் ஃபுல்லா தூவுறாங்க. And like old Peneus waters they did seem. அப்ப இது வந்து இந்த நதி வந்து எப்படி பாக்குறதுன்னு சொன்னா இன்னொரு நதி Peneus waters. சோ அந்த மலையில இருந்து வரக்கூடிய ஒரு அருவி. சோ அந்த நதி போல வந்து என்ன பண்ணுன்னா அது ஏன் எப்படி வந்து ஒரு மலையில இருந்து ஒரு அருவி வர்றப்ப வந்து பூக்கள் அடிச்சுக்கிட்டு வரும். சோ அதே மாதிரி when down along by pleasant Thames shore. சோ அந்த நதி எங்கன்னா டெம் அந்த ஷோர்ல வந்து ஓடும் scattered with flowers. சோ அது வந்து எப்படி வந்து அந்த மலையில இருந்து அப்படியே மலர்கள்லாம் அடிச்சுட்டு வருமோ அதே போல இந்த ரிவர்லயும் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா இவங்க வந்து ஸ்கேட்டர் பண்றாங்க, பூவை ஃபுல்லா வந்து தூவுறாங்க. த்ரூ தெஸ்லேஸ் தே ஸ்ட்ரீம். சோ இது வந்து தெஸ்லே நகரத்துல ஓடக்கூடிய அந்த பெனியஸ் அப்படிங்கிற ஒரு இது போல வந்து இதுவும் வந்து ஓடுது. That they appear through lilies plenteous store. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா அதுல மலர்கள் எப்படிப்பட்ட மலர்கள்னா லில்லி மலர்களை அப்படியே குவிச்சுக்கிட்டு வந்து தூக்கிட்டு வந்து ஓடுது. லைக் அ பிரைட் சாம்பர் ஃப்ளோர். சோ இப்போ ஒட்டுமொத்த நதி எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு பிரைட் ஒரு மணமகளோட அறைய ஃபுல்லா வந்து கீழே ஃப்ளோர் ஃபுல்லா வந்து பூக்களால நிரப்பியிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்ப நதி ஃபுல்லா வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா மலர்களால நிரம்பி இருக்கு, முக்கியமா லில்லி மலரால நிரம்பி இருக்கு. So then two of those nymphs meanwhile to garlands. அப்ப இந்த நேரத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா two of the nymphs அந்த ரெண்டு தேவதைகள் என்ன பண்ணுதுன்னா two garlands ரெண்டு மலர் வளையத்தை வந்து சுத்துறாங்க. a freshest flowers which in that meet they found. அந்த புல்வெளியில இருக்கிறதுல ரொம்பவும் ஃப்ரெஷஸ்டான ஃப்ளவர்ஸ் அதை எடுத்து மலர்கள் வளையம் ஒரு கிரீடம் மாதிரி சுத்தி which presenting all in trim array their snowy heads with all they crowned. அப்போ ஏற்கனவே அந்த அன்னப்பறவைகளோட தலை ஸ்னோவி அவ்வளோ பனி போல இருக்கிற அந்த அவங்களோட தலையில வந்து என்ன பண்றாங்கன்னா கிரீடம் மாதிரி சுட்டுறாங்க ரெண்டு தேவதைகளும். which one did sing they lay prepared against that day. அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த மணல் மகளை வரவேற்கிற மாதிரி. சோ அந்த மணப்பெண்களை வந்து ரெண்டு பேரும் வரவேற்கிற மாதிரி ரெண்டு பேர் தலையையும் வந்து ஒவ்வொரு கிரீடம் வச்சு வரவேற்கிறாங்க. did sing அதுக்காக பாடுறாங்க. prepared against that day அன்னைக்கு அவங்களோட கல்யாண நாள் அப்படிங்கறனால பாடி இந்த பூக்கள் தலையில சூடி அவங்க என்ன பண்றாங்கன்னா வரவேற்கிறாங்க. சோ அதனால என்ன பண்றாங்க ஸ்வீட் டைம்ஸ் ரன் சாஃப்ட்லி till I end my song. சோ அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன சொல்றாங்க அந்த தேவதைகள் வந்து அவங்கள வாழ்த்துறாங்க. என்னன்னு வாழ்த்துறாங்க அப்படின்னு சொன்னா you gentle birds the world's fair ornament. இந்த உலகத்திலே வந்து உங்களை போல இவ்வளவு அழகான ஒரு ஆர்னமெண்ட்டை பார்க்க முடியாது. and heaven's glory புகழ் அந்த வானத்தோட புகழ் கொண்டவங்க. whom this happy hour that lead unto your lovers blissful power. சோ அப்ப நீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட காதலர்களை தேடி அந்த மலர் வளையத்தால செஞ்ச பண்ண அந்த அக்கேஷன், அதாவது நீங்க அந்த இடத்துக்கு போறீங்க, அதாவது கல்யாணம் எந்த இடத்துல நடக்க போகுதோ பிளிஸ்ஃபுல் பவர் அந்த இடம் அந்த சந்தோஷமான இடம் அந்த இடத்துக்கு நீங்க போயிட்டு இருக்கீங்க. joy may you have and gentle hearts content of your love's compliment. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உங்களோட காதல் நிறைவேறி உங்க கல்யாணம் முடியும். சோ உங்களோட மனசுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி அனுப்புறாங்க. சோ அந்த வாழ்த்து இன்னும் தொடருது. and let fair Venus that is queen of love. அப்போ வீனஸ் காதலின் கடவுளான வீனஸ் என்ன பண்றாங்கன்னா with her heart quelling sun. அப்போ அவளோட வீனஸோட சன் யாரு அப்படின்னு சொன்னா கியூபிட். சோ மன்மதன். சோ வீனஸும் சரி மன்மதனும் சரி upon your smile உங்களை வந்து வாழ்த்துவாங்க. who smile they say hath virtue to remove all love's disquiet. அப்ப அவங்களோட வாழ்த்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா வீனஸ், அப்போ வீனஸோட குழந்தை கியூபிட். அப்போ இதெல்லாம் வந்து அவங்க உன்னை வாழ்த்துனாங்கன்னு என்ன பண்ணா உங்களோட கவலை எல்லாம் போயிடும். love's dislike and friends faulty guile for ever to assoil. சோ உங்களுக்கு வாழ்க்கையில வந்து கல்யாணத்தை தாம்பத்திய உறவுல வந்து எந்த ஒரு வருத்தமும் இல்லாம எல்லா கவலையும் வந்து போயிடும். எந்த ஒரு கைல் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு கெட்ட குணமும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வித் யுவர் லவர்ஸ் அது வந்து
ஒரு நல்ல உறவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்த்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. இந்த ஒன் ஆஃப் நிம் சொல்றாங்க. So let endless peace you steadfast hearts occurred. அப்ப என்ன பண்ணா உங்களுக்கு மனசுக்கு வந்து சாந்தி அடைகிற மாதிரி, எப்பவும் வந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி நான் வாழ்த்துறோம். அண்ட் blessed plenty wait upon your broad. அப்போ உங்க வீட்டுல, அப்போ உங்க வீட்டு வந்து சமையல் அறையிலயோ உங்க வீட்டு அறையில வந்து எப்பவுமே வந்து plenty, எப்பவுமே வந்து எல்லாமே தேவையான எல்லா உணவும் வந்து அங்க இருக்கும். அண்ட் let your bed with pleasures chased abound. அதே மாதிரி உங்க தாம்பத்திய வாழ்க்கையிலயும் உங்களுக்கு என்னென்ன சுகம்லாம் கிடைக்கணுமோ அது எல்லாமே கிடைக்கும். ஓகேவா? தட் ஃப்ரூட்ஃபுல் இஷ்யூ. அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இஷ்யூ அப்படின்னா இந்த இடத்துல சில்ட்ரன் அர்த்தம். சோ அது மாதிரி உங்களுக்கு குழந்தைகளும் கிடைக்கும். சோ உங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய சந்தோஷமும் சரி, அதுக்கப்புறமா உங்களுக்கு குழந்தைகளும் எல்லாமே கிடைக்கும். அந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, which may your foes confound. உங்களுக்கு எனிமீஸ் யாராட்டும் இருந்தாங்கன்னா உங்க குழந்தைகள் வந்து அவங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அது மாதிரி ஒரு குழந்தைகள் வந்து உங்களுக்கு பிறப்பாங்க. அண்ட் மேக் யுவர் ஜாய்ஸ் ரிபவுண்ட். அப்போ உங்களோட சந்தோஷம் வந்து டபுள் மடங்கு ஆக்குற மாதிரி உங்களுக்கு குழந்தைகள் பிறப்பாங்க. சோ அதனால இந்த டேவை வந்து நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. அது வரப்போகுது, அந்த கல்யாண நாள் வரப்போகுது. ஸ்வீட் டைம்ஸ் ரன் சாஃப்ட்லி till I end my song. So ended she. அப்போ அந்த நிம்ஃப் என்ன பண்றாங்க, ஒரு தேவதை வந்து இப்படி வாழ்த்தி தன்னோட பாடலை முடிக்கிறாங்க. அண்ட் ஆல் த ரெஸ்ட், அப்ப மத்த தேவதைகள் எல்லாம் பண்றாங்கன்னு சொன்னா, ஆல் த ரெஸ்ட் அரவுண்ட் to her redoubled and her under song which said their bridal day should not be long. சோ எல்லாம் சேர்ந்து பாடுறாங்க. சோ இந்த தேவதைகள் எல்லாம் வந்து ரெண்டு தேவதைங்க வந்து இந்த தலையில வந்து கிரீடம் மாதிரி வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து வாழ்த்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்து கூட சேர்ந்து பாடுறாங்க. அந்த பாட்டு வந்து ஊர் ஃபுல்லா கேக்குது. And gentle echo from the neighbor ground their accents did resound. சோ இந்த வன தேவதை இந்த ஆற்று தேவதைகள் வந்து பாடுறது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, பக்கத்துல இருக்கிற எல்லா இடத்துலயும் வந்து கேக்குது. அது அவ்வளவு அளவுக்கு வந்து அவங்க சந்தோஷமா பாடுறாங்க. So forth sir those joyous birds did pass along. சோ இப்படிப்பட்ட ஒரு தருணத்துல வந்து இந்த ரெண்டு அன்னப்பறவைகளும் அப்படியே மிதந்து வருது. டவுன் எப்படி அப்படின்னு சொன்னா, அந்த அந்த ரிவர் அப்படியே வந்து ரெண்டு பேரும் வந்து அப்படியே வராங்க. And to them murmured low. அப்போ அந்த நதி வந்து அவங்க கிட்ட பேசுது. அந்த நதி வந்து to them murmured low as he would speak. ஒருவேளை அந்த நதி வந்து பேசினா எப்படி இருக்கும், அது மாதிரி வந்து அது முணங்குது. என்ன முணங்குது அப்படின்னு சொன்னா, but that he lacked a tongue. ஆனா என்னன்னா சொல்றதுக்கு வாய் இல்ல. அதனால வந்து ஒருவேளை வாய் இருந்தா என்ன சொல்லியிருக்கும், yet did by signs, ஒரு வாயிலானால சைன் வழியா சொல்லுது. என்னன்னு சொன்னா, his glad affections show. நாங்க உங்களை ரொம்ப நேசிக்கிறோம் அப்படிங்கிறது தங்களோட சைகை மூலமா சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மேக்கிங் his stream run slow. சோ அந்த நதி வந்து வேகமா ஓடாம கொஞ்சம் மெதுவா ஓடுது. இந்த அன்னப்பறவைகளுக்கு வந்து காயப்பட்டுற கூடாது. இந்த அன்னப்பறவைகள் ரொம்ப சாஃப்டான அன்னப்பறவைகள் அப்படிங்கறதுனால ரொம்ப மெதுவா ஓடுது. அந்த மெதுவா ஓடுறது வந்து இட்ஸ் அ சைன். என்ன சைன் அப்படின்னு சொன்னா, நாங்க உங்களை ரொம்ப நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நதி கூட வந்து அவங்க ரெண்டு பேரும் அப்படியே வந்து மெதுவா பூ போல வந்து கூட்டி வருது. சோ இது எப்படின்னு சொன்னா, ஒரு பிரைடல் போயிட்டு ஒரு மணப்பெண்ணை அழைச்சிட்டு வருவாங்களா, இந்த கல்யாணத்தை அன்னைக்கு வந்து கூட்டிட்டு வர மாதிரி. சோ மணப்பெண் அந்த வரவேற்பு மாதிரி போய் கூட்டிட்டு வராங்க. அப்போ and all the fowl which in this flood did dwell can flock about this twine did that did excel. அப்ப என்ன பண்றாங்கன்னா, மத்த பறவைகள் எல்லாம் இந்த ரெண்டு பறவைகள் வரதை பார்த்துட்டு மத்த பறவைகள் அன்னப்பறவைகள் எல்லாம் வந்து இங்க இருக்கிறது எல்லாம் வந்து சுந்து பாக்குது. ஐயோ நம்மளோட எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. the rest so far as Cynthia doth send the lesser stars. சோ இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த ரெண்டு அன்னப்பறவைகள் மத்த எல்லா பறவைகளுக்கு நடுவுல இருக்கு. மத்த எல்லா பறவைகளோட இது வந்து ரொம்ப அழகா இருக்கு. லெசர் ஸ்டார் எப்படி இருக்கு, அது கம்பேரிசன் என்னன்னு சொன்னா, இட்ஸ் a kind of a metaphor. எப்படின்னு சொன்னா, இப்ப there are a lot of birds here. இந்த பறவைகளுக்கு மத்தியில இந்த டூ ஸ்வான்ஸ், இந்த ரெண்டு அன்னப்பறவை ரொம்ப ஜொலிக்குது. எப்படின்னு சொன்னா, சிந்தியா அப்படிங்கிறது காடஸ் ஆஃப் மூன். எப்படி வந்து ஒரு மூன், ஒரு நிலா வந்து நட்சத்திரத்துக்கு இடையில வந்து எவ்வளவு வந்து அழகா இருக்குமோ அதே போல எஸ் காடஸஸ். சோ அந்த மூன் காடஸஸ் அவ வந்து எப்படி வந்து அந்த நட்சத்திரத்துக்கு இடையில வந்து எவ்வளவு ஜொலிப்பாலோ அதே போல இந்த பறவைகளுக்கு மத்தியில வந்து இந்த டூ பேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஜொலிக்குது. So they entranced well did on this to attend. So இவங்க அப்படியே கூட்டிக்கிட்டு and their best service lend. அப்ப அந்த மத்த பறவைகள் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, தோழிகள் மாதிரி, சோ பிரைட்ஸ் மெய்ட் மாதிரி இந்த ரெண்டு பேரையும் வந்து கூடவே வராங்க.
அவங்களுக்கு வந்து என்ன சேவை எல்லாம் பண்ண முடியுமோ சேவை பண்ணிட்டு தன்னோட நாளுக்கு அந்த டேக்கு வந்து கூட்டிட்டு வராங்க. அகைன்ஸ்ட் their வெட்டிங் டே which was not long. வரப்போற அந்த கல்யாணத்துக்காக ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி till I end my song. அப்ப எங்க கூட்டி வராங்க அப்படின்னு சொன்னா அந்த அந்த நதியில இருந்து அப்படியே தேம்ஸ் நதிக்கு வந்து லண்டனுக்கு வராங்க. சோ அப்ப அந்த மணப்பெண்கள் வந்து அழைச்சிட்டு வராங்க. சோ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒரு வரவேற்பு, அவ்வளவுதான். சோ அந்த எலிசபெத் அண்ட் கேத்ரின் அந்த 2 ஸ்வான் மாதிரி. சோ அந்த 2 ஸ்வானுக்கு வந்து இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆற்றுல இருக்கிற தேவதைகள்லாம் மலர்களை பறிச்சு மலர் சூடி விட்டுருக்காங்க. சோ அவங்க எவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஒரு படையே அவங்களை கூட்டி வந்து ஒரு பறவைகள் எல்லாம் சேர்ந்து அந்த நதியில வந்து அப்படியே வந்து வராங்க. எங்க வந்து சேர்ந்துட்டாங்கன்னா அட் லென்த் they all to merry London came. So கடைசில வந்து எங்க நகர லண்டன் நகரத்துக்கு வந்துட்டாங்க. to merry London my. அப்ப திடீர்னு பார்த்தா ஒரு சின்ன டைக்ரெஷன். அப்ப ஸ்பீக்கர் சொல்றாரு, நான் பிறந்த இடம், அதாவது சாரி என்ன வளர்த்த இடம், my most kindly nurse that to me gave this life's first native source. சாரி அவர் பிறந்த இடம் தான். சோ அப்ப நான் பிறந்த லண்டன் நகரத்துக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா இந்த 2 ஸ்பான் அது கூட வந்து தோழிகள் எல்லாமே சேர்ந்து வராங்க. though from another place I take my name and house of ancient fame. அப்ப இவர் வந்து ஸ்பீக்கர் என்ன சொல்றாருன்னா என்னோட பேர் நான் இங்க பிறந்து வளர்ந்தேன், ஆனா என்னோட பேர் வந்து என்னோட பரம்பரை இன்னொரு ஒரு ஊரை சேர்ந்தது, அதுக்குன்னு ஒரு அங்க ஒரு ஏன்ஷியன்ட் ஹவுஸ் இருக்கு, அதுக்கு ஒரு நேம் இருக்கு. சோ அவங்களோட பேர் தான் எனக்கு வச்சிருக்காங்க. ஒருவேளை எட்மண்ட் ஸ்பென்சரா தன்னை பத்தி சொல்றதா இருக்கலாம். சோ லண்டன் நகரத்துல பிறந்தது வந்து இங்க சொல்றாரு. சோ தேர் when they came, அப்ப அவங்க வராங்க. அப்ப அந்த 2 ஸ்பான் பிளஸ் வந்து கூட்டம், மத்த எல்லாருமே கூட்டம் வந்து பின்னாடி வராங்க. whereas those bricky towers the which on Thames broad aged back to right. சோ அப்ப இப்படி இந்த நதிக்கரை ஓரமா பார்த்தோம்னா ஒரு பெரிய டவர் இருக்கு, 2 சாரி those bricky towers. சோ அப்ப பாக்குறாரு நதிக்கரை ஓரமா இருக்கிற டவர்ஸ். அந்த டவர் என்ன அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல வந்து யார் வாழ்ந்தா அந்த இடத்துல அந்த டவர்ல வாழ்ந்தா அப்படின்னு சொன்னா டெம்ப்ளர் நைட்ஸ் அவங்க வாழ்ந்த இடம் அது. அந்த டெம்ப்ளர் நைட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா இட்ஸ் எப்படி வந்து சர்ச்ல காங்கிரிகேஷனும் அதே மாதிரி சோல்ஜர்ஸ் ஒரு ஆர்டர் அப்படிம்பாங்க. சோ அந்த சோல்ஜர்ஸ்க்கான ஒரு ஆர்டர் இது. ஆனா அவங்க அழிஞ்சு போயிட்டாங்க, ஏன்னா அவங்களோட கர்வத்தால. till they decayed through pride. சோ இவங்க சர்ச்சுக்காகவும் மற்றதுக்காகவும் இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா சண்டை போட்டிருக்காங்க. ஆனா அந்த டெம்ப்ளர் நைட்ஸ் வந்து இப்போ அந்த பில்டிங்ல கிடையாது, ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா கர்வம், அதனால அழிஞ்சு போயிட்டாங்க. இப்ப யார் அந்த டவர்ஸ்ல வாழ்றா அப்படின்னு சொன்னா there now the studious lawyers have their powers. சோ இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா லாயர்ஸ் அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து அந்த இடத்துல தங்கி இருக்காங்க, ஹாஸ்டல் மாதிரி இப்ப அவங்களுக்கு இருக்கு. சோ நெக்ஸ்ட் there undo there stands a stately place. அதுக்கப்புறம் சோ அந்த தேம்ஸ்ல அப்படியே வராங்க, ஒரு ஊர்வலமா வராங்க. அப்ப அந்த ஊர்வலத்தை வர்றப்போ பக்கத்துல இருக்கலாம் பாக்குறாங்க, பக்கத்துல ஒரு டவர் இருக்கு, அதுல வந்து அப்போ டெம்ப்ளர் நைட்ஸ் இருந்தாங்க, இப்போ வந்து லாயர்ஸ் இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு மாளிகை தெரியுது, a stately place where often I gained. சோ இந்த இடத்துல வந்து தன்னோட பேட்டர்னை பத்தி சொல்றாரு. ஏன்னா பேட்டர்ன் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ்க்கு வந்து பேட்டர்ன்ஸ் வந்து பணம் கொடுப்பாங்க. சோ வள்ளல்கள். அப்போ where often I gained gifts and goodly grace of that great lord. அப்ப இந்த இடத்துல யார் சொல்றாருன்னா லைச்செஸ்டர், LEICHESTR. சோ லைச்செஸ்டர் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா இவருக்கு வந்து பணம் அதிகமாக இவருக்கு வந்து பேட்டர்னைஸ் பண்ணிருப்பாரு, ஒரு பணம் கொடுத்திருப்பாரு. அந்த இடத்துல வந்து முன்னால வந்து இவரோட பேட்டர்ன் வந்து வாழ்ந்த இடம் அது. அந்த ஒரு இப்ப இந்த அந்த இடத்துல தான் வந்து என்ன பண்ணா கல்யாணமும் நடக்க போகுது இப்போ. which therein wont to dwell. இப்ப யார் வாழ்றா அப்படின்னு சொன்னா who's want too well now feels my friendless case. இப்ப என்ன பண்ண அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல உறவு கிடையாது தன்னோட பேட்டர்ன் கூட. சோ அந்த பேட்டர்ன் கூட வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நல்ல பணம் கொடுத்தாரு, நல்ல உதவி பண்ணாரு. இப்போ வந்து என்னன்னு தெரியல, கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்ட்லெஸ் சிச்சுவேஷன் வந்து நிலவுது. பட் ஹியர் ஃபிட்ஸ் நாட் வெல். ஆனா இது அது தருணம் கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா இப்ப நான் அதை பத்தில இந்த கவிதையில எழுத முடியாது, ஏன்னா இந்த கவிதை வந்து சாங், மேரேஜ் சாங். அதனால வந்து இந்த இடத்துல என்னோட கவலையை பத்தியோ இல்ல என்னோட சந்தோஷத்தை பத்தியோ நான் ஓல்டு வூஸ் ஆர் ஜாய்ஸ் டு டெல். இந்த இடத்துல வந்து என்னோட கவலையை பத்தி துக்கத்தையும் சந்தோஷம் நான் சொல்ல விரும்பல, ஏன்னு சொன்னா கல்யாணம் நெருங்கிட்டே இருக்கு. அகைன்ஸ்ட் த பிரைடல் டே விச் இஸ் நாட் லாங், ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி till I end my song. அப்ப அந்த நதி கிட்ட சொல்றாரு நான் இப்ப அதை பத்தி எல்லாம் பேச முடியாது, என் வாழ்க்கை வந்து அப்ப இப்படிதான் ஆரம்பிச்சிருக்காரு. now you can connect. ஏன்னா இந்த போயம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா நதிக்கரை ஓரமா நடந்து போறாரு. அப்ப அவர் ஃபர்ஸ்டே சொன்னாரு ஐம் நாட் சாட்டிஸ்ஃபைட், நான் வந்து ஹாப்பி இப்ப கிடையாது, நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ் எல்லாம் எனக்கு இருந்துச்சு, இந்த கோர்ட்ல வந்து பண்ண இப்ப எல்லாமே வந்து கொஞ்சம் விரக்தியா இருக்கு. சோ மேபி ஒரு பேட்டர்ன் வந்து இவருக்கு பணம் கொடுக்காம ஒரு சூழ்நிலையா இருக்கலாம்,
சோ அதனால வந்து இப்ப சாமர்செட்டோட பொண்ணுங்களுக்கு வந்து இந்த கவிதை எழுதுறாரு. இவர் எவ்வளவு பணம் வாங்கினாருன்னு தெரியல இந்த கவிதை எழுதுறதுக்கு. சோ எப்பவுமே பாத்தீங்கன்னா கவிஞர்கள் வந்து சில அக்கேஷன்ல வந்து கவிதை எழுதுவாங்க. சோ தே ஆல்சோ கெட் பெய்ட். சோ அப்படி இருக்கலாம் இந்த சிச்சுவேஷன். Yet therein now doth lodge. அப்போ இந்த பேலஸ்ல முன்னால வந்து இவரோட லைச்செஸ்டர் வாழ்ந்த இடம் இது. சோ இப்போ வந்து யார் வாழ்றா அப்படின்னு சொன்னா நோபல் பியர். இப்போ ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு. அவர் யார் அப்படின்னு சொன்னா ஏர்ல் ஆஃப் எசெக்ஸ், ESSEX. சோ அப்படி ஒரு ஏர்ல் வந்து இந்த இடத்துல வாழ்றாரு. கிரேட் இங்கிலாந்துஸ் க்ளோரி. அவரு என்னன்னு சொன்னா இங்கிலாந்துக்கு வந்து புகழ் சேர்த்தவர். ஏன் அப்படின்னு சொன்னா பல வார்கள்லயும் பல இதுலயும் போயிட்டு சண்டை போட்டிருக்காரு நாட்டுக்காக, இந்த இங்கிலாந்துக்காக. அந்த வேர்ல்ட்ஸ் வைட் அவரோட புகழ் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா உலகம் ஃபுல்லா பரவி இருக்கு. ஹூஸ் ட்ரெட்ஃபுல் நேம், அவரோட பேரை கேட்டாலே என்ன பண்ண அப்படின்னு சொன்னா ஸ்பெயினே நடுங்கும். ஏன் ஸ்பெயின் இங்க முக்கியமான சொன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்த காலகட்டம் வந்து 1596ல எழுதுற கவிதை அப்படிங்கிறப்போ ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது 1588 என்னப்பா இம்பார்ட்டன்ஸ் இங்கிலாந்து? ஸ்பானிஷ் ஆர்மடா. குட். சோ ஸ்பானிஷ் ஆர்மடா. அப்போ ஸ்பெயின் வந்து ஒரு படையை அனுப்புது. ஏன்னா ஸ்பெயின் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்பெயின் வந்து ரோமன் கேத்தலிக், இங்கிலாந்து வந்து ப்ராட்டஸ்டன்ட். குவீன் எலிசபெத் கீழே இருக்கு. சோ குவீன் எலிசபெத் என்ன பண்ணுவாங்க, மேரிய வந்து கொன்னுடுறாங்க, ஒரு ட்ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கொன்னுடுறாங்க. அப்போ மேரிய வந்து அவங்க என்ன பண்ணாங்க, மேரி வந்து ரோமன் கேத்தலிக். சோ அதனால வந்து என்ன பண்றாங்கன்னா ஸ்பெயின் வந்து படையெடுக்கிறாங்க. கிங் பிலிப் II வந்து அனுப்பி விடுறாரு. என்னடா அது மேரியவே கொண்டுட்டாங்களே, அப்போ வந்து ரோமன் கேத்தாலிசிசம் தான் வந்து இங்கிலாந்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க. அதனாலதான் வந்து ஸ்பானிஷ் ஆர்மடா படையெடுத்து வராங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னா குவீன் எலிசபெத்தை கொன்னுட்டு இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஆட்சியை பிடிக்கணும், இந்த இடத்துல ப்ரொட்டஸ்டன்ட்ஸ் நீக்கிட்டு ரோமன் கேத்தாலிசிசம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது ஒரு முக்கியமான தருணம். சோ இதே மாதிரி இடத்துல வந்து யாரு இந்த எசெக்ஸ் என்ன பண்ணிருக்காருன்னா ஸ்பெயினே அலற ஓட விட்டுருக்காரு. அவரு அவ்வளவு பெரிய ஒரு மாவீரன். அவர் என்ன பண்ணிருக்காருன்னு சொன்னா அண்ட் ஹெர்குலிஸ் 2 pillars ஸ்டாண்டிங் நியர் அப்படின்னு சொன்னா ஸ்பெயின்ல போயிட்டு ஸ்பெயின்லயே வந்து என்ன பண்றாரு, இந்த ஹெர்குலிஸ் 2 pillars அந்த இடம் கில்பிளாடர் நினைக்கிறேன், கில்பிளாடர். சோ அந்த இடத்துல போயிட்டு ஸ்பெயினே வந்து அடிச்சு தூக்கி இருக்காரு. அந்த இடத்துல ஒரு சண்டை போட்டிருக்காரு. டிட் மேக் டு குவாக் அண்ட் ஃபியர். சோ அவ்வளவு ஒரு துணிச்சலான ஒரு ஆள் அவரு. சோ ஃபேர் பிரான்ச் ஆஃப் ஹானர், ஃபிளவர் ஆஃப் ஷிவல்ரி. சோ அப்ப என்னன்னா குதிரைப்படை எல்லாமே சொல்றது அவ்வளவு மரியாதை. அப்ப எதுக்கு சேர்த்து கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா இங்கிலாந்துக்காக. சோ இங்கிலாந்தோட வெற்றிக்காக வந்து அவர் பாடுபட்டிருக்காரு. ஜாய் ஹேவ் தவ் ஆஃப் நோபல் விக்டரி அண்ட் என்லெஸ் ஹாப்பினஸ் தைன் ஓன் நேம் தட் ப்ராமிசஸ் தி சேம். அப்ப என்ன பண்றாருன்னா அப்போ உன்னோட புகழ் வந்து உலகம் ஃபுல்லா பரவட்டும், உனக்கு எப்பவுமே சந்தோஷம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தோன்னா அவரை பத்தி இங்க பிரைஸ் பண்றாரு. That through thy prowess and victorious arms. சோ உன்னோட அந்த வலிமையாலையும் விக்டோரியஸ் ஆர்ம்ஸ், உன்னோட படை இப்ப என்னன்னா வென்றுட்டாங்க, போயிட்டு ஸ்பெயினியை வீழ்த்திட்டு வந்திருக்காங்க. தை கண்ட்ரி மே பி ஃப்ரீட் ஃப்ரம் ஃபாரின் ஹார்ம்ஸ். இந்த ஃபாரின் ஹார்ம் அப்படிங்கிறது ஸ்பெயின். சோ பல பேர் வந்து படையெடுத்து வருவாங்க, அதெல்லாம் வீழ்த்தின நீ வந்து என்ன பண்றன்னா அண்ட் கிரேட் எலிசபெத். சோ குவீன் எலிசபெத்தோட பேருக்கு வந்து குளோரியஸ் நேம் மே ரிங். அவளோட புகழ் வந்து உலகம் எங்கும் பரவறதுக்கு நீ வந்து உறுதுணையா இருந்திருக்க. இந்த ஏர்ல வந்து அவர் பாராட்டுறாரு. Through all the world, filled with thy wide alarms, which some brave muse may sing. அப்ப என்ன பண்றாங்கன்னா இதெல்லாம் உன்னோட புகழ வந்து யாராட்டு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கவிதையா வடிப்பாங்க. அப்போ பிரேவ் மியூஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு மியூஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன தெரியும், கிரீக் காடஸஸ். சோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ஏதாட்டு ஒரு கிரீக் காடஸஸ் வந்து யாரையாட்டு இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. அப்ப கவிஞர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உன்னை பத்தி வந்து புகழ் எழுதுவாங்க, ஒரு எபிக் கூட எழுதலாம். டு ஏஜஸ் ஃபாலோவிங், வருங்கால சங்கதியினருக்கு வந்து உனக்கு வந்து எபிக் ஏதாவது கவிதைகளை எழுதி உன்னோட புகழை ஃபுல்லா அதை வடிச்சு வச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் என்னன்னா இப்ப கல்யாணத்துக்கு நேரம் ஆகுது, ஸ்வீட் டைம்ஸ் ரன் சாஃப்ட்லி till I end my song. சோ அதே மாதிரி என்ன பண்ணா from these high towers. சோ இந்த இடத்துல இருந்து யார் வரா, அப்ப இப்போ யார் இருக்கா அப்படின்னு சொன்னா this noble lord issuing. அப்போ வந்து இவங்களை வரவேற்கிறதுக்காக வராரு. அதாவது இந்த பெண்கள் வந்து இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த லீ நதியில இருந்து கூட்டத்தோடு சேர்ந்து கடைசி வந்து தேம் சேவர்ல இந்த டவருக்கு முன்னாடி வந்தாச்சு. சோ இந்த மணப்பெண்கள் வந்து கல்யாணம் எடுக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஓகேவா, அவங்களை வரவேற்க அந்த நோபல் வந்து வரவேற்கிறாரு. லைக் ரேடியன்ட் ஹெஸ்பர். அப்ப இந்த இது ஆல்மோஸ்ட் இப்ப யாரை குறிக்கணும் அப்படின்னு சொன்னா இப்ப இந்த பெண்களோட அப்பாவை குறிக்கலாம். சோ லைக் ரேடியன்ட் ஹெஸ்பர் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ஈவினிங், ஸ்டார் ஆஃப் ஈவினிங். சோ எப்படி அப்படி ஜொலிக்கிறாரோ அதே மாதிரி அந்த நோபல் வந்து ஜொலிக்கிறாரு. வென் இஸ் கோல்டன் ஹேர்
in the ocean's billows at bathed fair. So ஒரு நதியில சரி இந்த ஓஷன்ல வந்து தன்னோட சின்ன கம்பேரிசன். இப்ப இந்த நோபல் இந்த ஏர்ல் வந்து எப்படி ஜொலிக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஈவினிங் ஸ்டார் வந்து இந்த ஓஷன் மேல பட்டுச்சுன்னா எப்படி ஜொலிக்கும் அந்த அந்த லைட்னால, அதே போல வந்து இவரு வந்து அப்படி ஜொலிக்கிறாரு. டிசெண்டட் டு த ரிவர்ஸ் ஓப்பனிங் வியூவிங் அப்படின்னு சொன்னா அவர் நடந்து வராரு, அங்க இருந்து வந்து இவங்களை வரவேற்கிறாரு. வித் அ கிரேட் கம்பெனி என்சுவிங். அவரும் என்ன பண்றாரு, அவரு தன்னோட படைகள் எல்லாம் பின்னாடி வந்து அவருக்கு ஒரு படைகள் இருக்கு, அதுக்கு எல்லாம் ஒன்னா சேர்த்து வந்து மணமகள்களை வந்து வரவேற்கிறாரு. வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரவேற்கிறாரு. above the rest were goodly to be seen. அப்போ அந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு two gentle knights, ரெண்டு அழகான வந்து வாரியர்கள் இருக்காங்க. of lovely face and feature beseeming well the power of any queen. அவங்க யாருக்கு அப்படின்னு சொன்னா எந்த உலகத்துல எந்த குயின்னாலும் அவங்களுக்கு ஒரு பேர் மாதிரி அவ்வளவு அழகா இருக்காங்க. which gifts of wit and ornaments of nature fit for so goodly stature. சோ அப்போ இவங்களுக்கு இந்த பெண்கள் இந்த ரெண்டு ஸ்வானுக்கு ஏத்த ரெண்டு கணவர்கள் வரப்போற மாதிரி அவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது ரெண்டும் வந்து ஏற்கனவே அங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல பார்த்த மாதிரி the husbands to be. சோ அவங்களையும் வந்து சொல்றாரு. அப்ப இந்த ரெண்டு நைட்ஸ்ங்கிறது அவங்களுக்கு கல்யாணம் கட்டிக்கு போற அந்த ரெண்டு ஆளுங்க, பீட்டரும் இன்னொருத்தரும். சோ இதுக்கப்புறம் என்ன சொன்னா, and like the twins of Job they seemed in sight. அப்போ இவங்க யார் மாதிரி இருக்காங்க இந்த ரெண்டு நைட்ஸ், இவங்க யார் மாதிரி இருக்கா அப்படின்னு சொன்னா, ஜூஸ் அந்த காட் ஆஃப் காட், கிரீக் கடவுளுக்கெல்லாம் கடவுள், அவளுக்கு வந்து ரெண்டு ட்வின்ஸ் இருக்காங்க, ரெண்டு பசங்க இருக்காங்க. அந்த பசங்க மாதிரி இவங்க ரெண்டு பேர் இருக்காங்களாம். சோ அந்த ரெண்டு பசங்க யாருன்னா காஸ்டர் அண்ட் போலக், CASTOR, காஸ்டர் அண்ட் போலக் POLOCK. அப்போ ஜூஸ் கடவுளுக்கு வந்து ரெண்டு ட்வின்ஸ் இருக்காங்க, சாரி ஒரு ட்வின்ஸ் இருக்காங்க. சோ அந்த ட்வின்ஸ் மாதிரி இந்த ரெண்டு பேர் இருக்காங்களாம். which deck the baldric of the heavens bright. அவ்வளவு ஜொலி ஜொலிப்பா இருக்காங்க. and they too forth facing to the river side. அவங்களும் வந்து மணப்பெண்களை வந்து வரவேற்கிறதுக்காக வந்து இந்த வாரியர்ஸ் வந்து நிக்கிறாங்க. received those two fair birds their love's delight. சோ அப்போ இது எப்படின்னா மணப்பெண்ணை வரவேற்கிற மாதிரி இங்க போயிட்டு மாப்பிள்ளைங்க ரெண்டு பேரும் போயிட்டு அந்த பெண்களை வந்து வரவேற்கிற மாதிரி. சோ அந்த நைட்ஸ் வந்து அவங்க ரெண்டு பேரு, சோ இந்த அன்னப்பறவைகள் வந்து வரவேற்கிறாங்க காதலர்கள். சோ அட் தி அப்பாயிண்டட் டைட் அப்படின்னா கரெக்டான இடம், அந்த சொன்ன நேரத்துக்கு வந்து போயிட்டு அவங்க வரவேற்றுட்டு எல்லாம் இப்ப கால நேரம் எல்லாம் கரெக்டா இருக்கு. ஈச் ஒன் டிட் மேக் இஸ் பிரைட். சோ அப்போ ஒவ்வொருத்தரும் தனக்கு ஏத்த ஒரு பேரை வந்து அவங்க தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அகைன்ஸ்ட் தேர் bridal day which is not long, sweet themes run softly till I end my song. சோ அப்ப என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அப்போ கரெக்டா வந்து கல்யாணம் வந்து கரெக்டான நேரத்துல வந்து முடியுது. இப்போ கல்யாணம் கரெக்டான அப்பாயிண்டட் டைமுக்கு வந்து அந்த பெண்கள் வந்து சேர்ந்தாச்சு. சோ இட்ஸ் அ ஜர்னி. சோ இப்போ இந்த ஒட்டுமொத்த போயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புரோத்தாலமியன். சோ இட்ஸ் அ ஜர்னி. அப்போ எப்படி வந்து அந்த கேத்ரின் அண்ட் எலிசபெத் அது ரெண்டு அன்னப்பறவைகள் மாதிரி அப்படியே அங்க லீ அந்த நதியில ஆரம்பிச்சு அப்படியே அந்த நிம்ஃப் அவங்களுக்கு வந்து பூ கட்டி எல்லாம் வரவேற்று அப்படியே வர்றாங்க. அப்படியே அந்த நதி வந்து தேம்ஸ் அடைகிறாங்க, லண்டன் அடைகிறாங்க. லண்டன்ல வந்து அந்த ரெண்டு நைட்ஸ் அவங்க ரெண்டு பேரும் வரவேற்று இப்ப கல்யாணத்துக்கு வந்து உள்ள கூட்டி போறாங்க. சோ அவ்வளவுதான். சோ இட்ஸ் ஒரு ப்ரொசஷன், நம்ம ஊர்ல நடக்கிற மாதிரி ஒரு மணப்பெண்கள் வந்தாங்க அப்படின்னு சொன்னா வரவேற்று ஆண்களுக்கு இங்க கூட்டி போற மாதிரி. ஓகேவா? சோ வித் திஸ் வி எண்ட் த ஃபர்ஸ்ட் போயம். சோ ஃபர்ஸ்ட் போயம் வந்து முடியுது. சோ இது வந்து 10 ஸ்டான்ஸா டக்குன்னு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வரப்போறது வந்து யூ ஹேவ் ஸ்பென்சர்ஸ் எபிதலாமியன். சோ எபிதலாமியன் இப்போ புரோத்தாலமியன் வந்து வரப்போற கல்யாணம். சோ ஏன்னா இன்னும் கல்யாணம் அங்க நடக்கல, அங்க வந்து ரெண்டு பேரும் வந்திருக்காங்க, ரெண்டு பேரையும் வந்து அந்த ரெண்டு நைட்ஸும் கூட்டி போறாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இது வந்து எப்படின்னு சொன்னா இது வந்து ஸ்பென்சரோட கல்யாணம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அப்ப எபிதலாமியன் வந்து 1595ல வந்து ஆமராச்சி அது கூட சேர்ந்து பப்ளிஷ் ஆகுது. சோ ஆமராச்சி வந்து ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா எலிசபெத் பாயில் தன்னோட ரெண்டாவது மனைவிக்காக முதல் மனைவி இறந்து போயிடுவாங்க அந்த வருஷம். சோ ஸ்பென்சர் வந்து முதல் மனைவி இறந்ததுக்கு அப்புறமா ரெண்டாவது மனைவி எலிசபெத் பாயில் யங்கர் ஒய்ஃப் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அப்போ அந்த ஊவிங் அந்த கோச்சிங் ப்ராசஸ்ல இருக்கிறப்போ சானட் ஒரு 89 சானட்டை வந்து எழுதி தள்ளுறாரு ஆமராச்சி அந்த பெண்ணுக்காக. அது வந்து அந்த ப்ராசஸ் கோர்ட்ஷிப். சோ அதோட முழுமையை கம்ப்ளீட் பண்றப்ப எபிதலாமியன் கல்யாணம் அப்படி முடியுது. அப்ப அந்த சானட் வந்து we have something called as Spenserian sonnet. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மாதிரி ABAB BCBC CDCDEE. இது வந்து ஷேக்ஸ்பியர் சானட்ல கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஏன்னா ரைமிங் வந்து என்ன பண்ண கனெக்டிங் ரைம் இருக்கும்.
இப்ப ஃபர்ஸ்ட் குவாட்ரைன்ல பாத்தீங்கன்னா ஏபி ஏபி, அதுல இருந்து பி வந்து ரெண்டாவது குவாட்ரைன்ல கனெக்ட் ஆகுது, சி வந்து தேர்ட் குவாட்ரைன்ல கனெக்ட் ஆகும். சோ இது வந்து கனெக்டிங் ரைம். அது ஷேக்ஸ்பியர் இதுல வந்து கனெக்டிங் ரைம் இருக்காது. ஓகேவா? சோ இத பண்ணிட்டு ஓகே, திஸ் இஸ் தி இன்ட்ரோடக்ஷன். அப்போ இந்த இடத்துல வந்து தன்னோட கல்யாணத்துக்காக ஒரு கவிதை எழுதுறாரு அண்ட் ஓட். சோ ஒரு மேரேஜ்க்கான ஒரு ஓட் போயம் அந்த பெண்ணுக்காக ஒரு எழுதப்பட்டது. அண்ட் எப்பிங்கிறது அவுட் சைட். அப்போ பிரைடல் சேம்பருக்கு அவுட் சைட்ல இருந்து எப்படி வந்து இசையை பாடுறாங்க, அது உள்ள பிரைடல் சேம்பர் அவங்களோட ஒரு மணப்பெண்ணும் இருக்கிற அறை. சோ அந்த அறைக்கு வெளியே இருந்து பாடுற மாதிரியான ஒரு கவிதை. சரி, சோ இது எபிதேலமியன். அது புரோதேலமியன் வரப்போற கல்யாணத்துக்காக. இது வந்து பிரைடல் சேம்பருக்கு வெளியே இருந்து பாடுற மாதிரி. ஓகே, so we'll go to the poem. You learned sisters which have oftentimes been to me aiding others to adorn. அப்ப இந்த போயம் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா டிபிக்கல் எப்பவுமே வந்து ஒரு போயம் எழுதிறப்போ கடவுள் வாழ்த்து பாடுற மாதிரி. இப்ப யாருக்கு வந்து அவர் பாடுறாரு அப்படின்னு சொன்னா learned sisters refers to muses. அப்போ வந்து கிரீக்ல பாத்தீங்கன்னா கிரீக் மித்தாலஜில ஒரு 9 மியூசஸ் இருப்பாங்க. சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்ப கெலயோபி பாத்தீங்கன்னா எபிக் போயட்ரி, அவங்க வந்து ஹோமருக்கு வந்து இன்ஸ்பயர் பண்றாங்க. சோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு. கிளியோ வந்து ஹிஸ்டரியா இருக்கலாம், சோ ஹிஸ்டரி. அப்ப மெல்போமினி வந்து பாத்தீங்கன்னா ட்ராஜடி, சோ எராட்டோ வந்து லவ் சாங்ஸ், சோ டர்ப்ஷயர் வந்து டான்ஸ். சோ இது மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு மியூசஸ், அவங்க வந்து ஒவ்வொரு ஜானருக்கு வந்து இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. சோ அவங்க கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் வந்து வேண்டுறாரு, யூ லேர்ன்ட் சிஸ்டர்ஸ், அவங்க வந்து அட்ரஸ் பண்றாரு. which have often times, நீங்க ரொம்ப இருந்தா எனக்கு வந்து உதவி பண்ணிருக்கீங்க, என்னையும் இன்ஸ்பயர் பண்ணி கவிதை எழுதி வச்சிருக்கீங்க. ஏன்னா இவரு வந்து ஃபேரி குயின் எல்லாம் எழுதியிருக்காரு இல்ல. சோ அப்போ இவரு ஒரு எபிக் போயம் எழுத ட்ரை பண்ணிருக்காரு. அதர்ஸ் டு அடோன், மத்தவங்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. whom you thought worthy of your graceful rhymes. சோ எல்லாருக்கெல்லாம் வந்து இவங்க வந்து இந்த மியூசஸ் வந்து இன்ஸ்பயர் பண்ண மாட்டாங்க. they think அவங்களுக்கு வந்து தகுதி இருக்கா அப்படின்னா மட்டும் அவங்களுக்கு மட்டும்தான் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. And that even the greatest did not greatly scorn to hear their name sung in your simple lays, but joyed in their praise. அப்ப எல்லாருக்கும் பார்த்தா கிரேட்டஸ்ட் இதுக்கு வரைக்கும் ஹோமரா இருக்கட்டும், இலியட்டா இருக்கட்டும், இலியட் அண்ட் ஒடிசி அதெல்லாம் எழுதுறதுக்கு ஹோமரா இருக்கட்டும், வெர்ஜிலா இருக்கட்டும், பெரிய பெரிய கவிஞர்களுக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா சில நேரம் வந்து இன்ஸ்பயர் பண்ணிருக்கீங்க, சில நேரம் இன்ஸ்பயர் பண்ணாம இருக்கீங்க. ஆனாலும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, தன்னோட கவிதைகள்ல உங்களை பத்தி வாழ்த்திருக்காங்க. So everyone invokes you. So இது வந்து இன்வோகேஷன். So ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பவுமே வந்து ஒரு இது ஆரம்பிக்கிறப்போ கடவுள் வாழ்த்து. So அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்வோகேஷன் டு காட்ஸ், முக்கியமா வந்து மியூசஸ். இந்த மியூசஸ்க்குலாம் வந்து ஒரு வாழ்த்துற மாதிரி வரவேற்கிறாரு. And when you list your own mishaps to mourn, which death or love or fortunes did raise, you string could soon to sadder tenor turn. அப்ப என்ன பண்றாருன்னா, அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா சில பேர் வந்து எதை பத்தி எல்லாம் பாடுபடுங்கன்னா, சில பேர் யார்கிட்ட இறந்திருப்பாங்க, ஓகேவா, அதுக்காக ஒரு மோர்னிங் சாங்கோ இல்ல டெத்தோ நீங்க அதையெல்லாம் பத்தி இன்ஸ்பயர் பண்ணி ஒரு சேடான சாங் கூட நீங்க எழுத வைப்பீங்க. டு டீச் த வுட்ஸ் அண்ட் வாட்டர்ஸ் டு லேமன் யுவர் டோல்ஃபுல் மெரிமெண்ட் டெரிமெண்ட். அப்ப என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னா யாராட்ட இறந்திருந்தாலோ இல்ல அது துக்கத்துக்காக வந்து துக்க பாடலும் பாடுவீங்க, எலிஜி. சோ அந்த பாடு வந்து நீங்க யார் கத்து கொடுப்பீங்கன்னா வனம், இந்த வுட்ஸுக்கும் வாட்டர்ஸுக்கும் எல்லாரும் வந்து லேமன் பண்ற மாதிரி. ஆனா இப்ப என்ன பண்ணாதீங்க, அதை பண்ணாதீங்க அப்படிங்கிறாரு. Now lay those sorrowful complaints aside. இப்போ வந்து நீங்க அது மாதிரி ஒரு பாட்டை வந்து நீங்க பாட வேணும். எலிஜி கிடையாது, இது வந்து எலிஜி கிடையாது. சோ இது வந்து ஒரு சந்தோஷமான தருணம். இப்ப வந்து கல்யாணம் நடக்க போகுது, அதனால அந்த பாட்டெல்லாம் நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஓரம் வச்சுட்டு and having all your heads with garland crowns. சோ அப்ப மியூசஸ் நீங்க எல்லாம் வந்து தலையில வந்து வாகை சூடிக்கீங்க. ஹெல்ப் மீ, அப்ப நீங்க என்ன பண்ணணும், என்ன இன்ஸ்பயர் பண்ணுங்க. ஐ எம் கோயிங் டு ரைட் அ போயம், என்னோட ஒய்ஃப்காக, வருங்கால மனைவிக்காக நான் ஒரு கவிதை எழுத போறேன். அந்த கவிதை வந்து நல்லா வரணும், அதுக்காக என்னை இன்ஸ்பயர் பண்ணுங்க. சோ ஹெல்ப் மீ, பிரைஸ் டு ரெசவுண்ட் அண்ட் லெட் மீ த சேம் ஆஃப் எனி பி என்வைட். அப்ப இது உலகம் ஃபுல்லா கேட்கற மாதிரி. அப்ப இங்க வந்து ஒரு கம்பேரிசன் எப்படி அப்படின்னு சொன்னா, என்னோட பாட்டு எப்படி இருக்க போகுது, எப்படி பாடணும் அப்படின்னு சொன்னா ஆர்பியஸ் மாதிரி. சோ அப்ப வந்து ஒரு கிரீக் மித்தாலஜில உங்களுக்கு ஆர்பியஸ் தெரிஞ்சிருக்கும். ஆர்பியஸ் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு மியூசிஷியன், கையில பாத்தீங்கன்னா லயரும் வச்சிருக்காரு. அப்போ ஆர்பியஸ் வந்து ஒரு காதல் வயப்படுறாரு, யூரிடைஸ், UURYDIC. சோ யூரிடைஸ் மேல காதல் வயப்படுறாரு, ரெண்டு பேரும் வந்து லவ் பண்றாங்க. சோ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா அவள் வந்து ஒரு பாம்பு கொத்திடும் யூரிடைஸ், அதனால வந்து இறந்து போயிடுறா. சோ இந்த கல்யாணம் வந்து கரெக்டா முடியல.
சோ அப்போ வந்து யூரிடைஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா ஹேட்ஸ் HADS அண்டர்வேர்ல்டுக்கு கூட்டி போயிடுறாங்க. சோ அப்ப அண்டர்வேர்ல்டுக்கு கூட்டி போனோம்னா ஆர்பிஎஸ்க்கு வந்து துக்கம் தாங்கல. எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, கல்யாணம் ஆன உடனே வந்து மணப்பெண் இறந்துடுறாங்க. இறந்த உடனே அவன் ஹேட்ஸுக்கு போயிடுறான். சோ அவளை போயிட்டு எப்படியாட்டும் வந்து அங்க இருந்து கூட்டி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா தன்னோட இசைய மீட்டிக்கிட்டு அவன் போயிட்டு he goes to the underground ஹேட்ஸுக்கு போவான். அங்க போயிட்டு ப்ளூட்டோ ப்ராசர்பைன் அவங்க எல்லாம் காலையில உளுந்து அப்ப சொல்றான், இப்பதான் எனக்கு கல்யாணம் ஆயிருக்குது, அதுக்காட்டி என்னோட மனைவி இறந்து போயிட்டா, என்னால துக்கம் தாங்க முடியல, அதனால உங்களை தேடி வந்திருக்கேன், நான் இதெல்லாம் கண்டுபிடிச்சு வந்திருக்கேன், என்னோட மனைவியை என் கூட அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அங்க இவன் கதையை கேட்டோன்னு எல்லாரும் அழுதுடுறாங்க. அப்ப சொல்றாங்க we will send her, கூட அனுப்பிச்சு வைக்கிறோம், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நீ வெளி உலகம் போற வரைக்கும் திரும்பி மட்டும் பார்க்க கூடாது, உன்னோட ஒய்ஃபுக்கு என்ன நடந்தாலும் நீ பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது, திரும்பி பார்த்த அப்படின்னு சொன்னா யூரிடைஸ் வந்து நாங்க திரும்ப கூட்டிட்டு வந்துருவோம், நீ திரும்பி மட்டும் பார்க்க கூடாது, அதான் கண்டிஷன். ஆனா என்ன அப்படின்னு சொன்னா அப்படியே கூட்டி போறாரு ஆர்பிஎஸ் வந்து யூரிடைஸை கூட்டி போறாரு. ஆனா என்னன்னா மேல கடைசி நேரம் அந்த வெளி உலகத்துக்கு தாண்டான் ஹேட்ஸை விட்டு, அதான் நீங்க பிக்சர்ல பாக்குறது. பின்னாடி ஒரு தன்னோட மனைவி வந்து கீழே ஏதோ விழுந்துட்டாளா, அவ எப்படி ஏறி வராளா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பயம், அவளுக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்துல திரும்பி பாக்குறான். இல்ல அந்த டிசையர் நான் மனைவி பார்த்துன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல வந்து என்ன பண்ணாரு திரும்பி பார்த்துடுறான், அவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு. சோ அதனால வந்து இந்த கண்டிஷன் வாஸ் broken, அவங்க சொன்னது கண்டிஷன் வந்து மீறிடுறான். அதனால வந்து யூரிடைஸ் வாஸ் டேக்கன் பேக், கூட்டிட்டு போயிடுவாங்க. பட் யூரிடைஸ்க்கு வந்து ஒண்ணு மட்டும் உறுதி, தான் மேல எவ்வளவு பற்று வச்சிருக்காரு, எவ்வளவு அன்பு வச்சிருந்தா இப்படி வந்து திரும்பி பார்த்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. பட் இது ஒரு நிறைவேறாத காதலவே முடிய போகுது. சோ எனிவே இங்க வந்து இந்த ஒரு மித்தாலஜி வந்து ஒரு அல்யூட் பண்றாரு, இட்ஸ் கைண்ட் ஆஃப் an allusion to that mythology. சொல்லிட்டு எப்படி வந்து அந்த கவிஞன் ஆர்பிஎஸ் வந்து தன்னோட பிரைட் தன்னோட யூரிடைஸ்க்காக எப்படி பாடினானோ அதே மாதிரி ஐ வாண்ட் டு சிங் அ சாங், ஐ unto myself alone will sing, நானும் என்ன பண்ணுவேன்னா பாட்டு பாடுவேன். சோ இங்க வந்து இன்னொரு ரெஃப்ரைன் எப்படி அங்க வந்து ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில் ஐ என் மை சாங் அப்படின்னு சொல்லிட்டு புரோத்தாலமேன்ல வருதோ, எபித்தாலமேன்ல பாத்தீங்கன்னா the woods shall to me answer and my echo ring. அப்ப நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா நான் ஒரு கவிதை படைப்பேன், அந்த கவிதைக்கு வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா எனக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இந்த உட்ஸ் அப்படிங்கிறது காடு, அந்த காட்டுல வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா என்னோட கவிதை வந்து எங்க பார்த்தாலும் பாடுவோம், மை எக்கோ ரிங் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பாடல் வந்து எல்லா இடத்துலயும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறாரு. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. we have some 24 stanzas, ஒரு ஸ்டான்ஸா முடிச்சிருக்கோம். சோ இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 23 ஸ்டான்சாஸ் இருக்கு. இது வந்து ஒரு என்டையர் டேங்கிற மாதிரி, சோ 24 மணி நேரம் 24 ஸ்டான்ஸா, சோ அப்படிங்கிற மாதிரி இது போகுது. சோ இப்படிதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது. சோ ஒரு இன்விகேஷன் டு த மியூசஸ், சோ மியூசஸை இன்வோக் பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் ஒரு கம்பேரிசன் கொடுத்துட்டாரு. அப்ப யாருக்காக ஒரு தன்னோட காதலிக்காக இந்த பாட்டை எழுதுறாரு, ஐ மீன் இந்த சாங் மேரேஜ் சாங் எழுதுறாரு எலிசபெத் பாயலுக்காக. சோ அந்த கம்பேரிசன் வந்து ஆர்பிஎஸ் யூரிடைஸ் அது கொடுத்தாச்சு. So with this we go to the second stanza. Okay. Early before the world's light give lamp, his golden beam upon the hills doth spread. So having dispersed the night's uncheerful damp. அப்ப என்ன பண்ணா அப்ப சூரிய உதயம், அப்ப அன்னைக்கு நாள் எப்படி இருக்கு, அன்னைக்கு கல்யாண நாள், இந்த பிரைடல் டே எப்படி ஆரம்பிக்குன்னு சொன்னா early before, அப்ப அந்த உலகம் வந்து இப்பதான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா சூரிய இப்பதான் உதயம் ஆகுது. சோ உதயமாகி மலை மேல எல்லாம் வந்து தன்னோட வெளிச்சத்தை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருள் எல்லாம் போக்கிட்டு, நைட்டோட இருள் எல்லாம் போக்கிட்டு அன்சேர்ஃபுல் குளிர் அதெல்லாம் வந்து நீக்கிற மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா சூரிய உதயம் ஆகுது. doth you awake and with a fresh lusty bed go to the bower of my beloved love, my truest turtle dove. அப்ப என்ன பண்ற அப்படின்னு சொன்னா அப்ப நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னா அந்த சூரிய உதயம் ஆகுது, நீ எங்க போ அப்படின்னு சொன்னா என்னோட காதலி இன்னைக்கு வந்து என் கல்யாணம் பண்ணிக்க போறேன், மை beloved love. அவனும் எந்திக்கல, அவளை போய் எந்திக்கல, அவ வந்து என்ன பண்றாங்கன்னா ரொம்ப தூங்கிட்டு இருக்கா, அவளை போய் தட்டி எழுப்புங்க, மை ட்ரூவஸ்ட் டர்ட்டில் டவ். அப்போ வந்து என்னோட டவ் என்னோட பறவை இது புறா மாதிரி அவளை வந்து நீங்க என்ன பண்ண பிட் ஹர் அவேக், அவ இன்னும் தூங்கிட்டு இருக்கா, கல்யாண நாள் தெரியுது காலையிலே எந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ இன்னும் தூங்கிட்டு இருக்கா, அதனால போயிட்டு அவளை தட்டி எழுப்புங்க, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூரியன் இப்போ உதயமானது வந்து சொல்றாங்க போய் தட்டி எழுப்புங்கப்பா அவ இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. ஃபார் ஹைமன் இஸ் அவேக், ஏன் அப்படின்னு சொன்னா ஹைமன் அப்படிங்கிறது காட் ஆஃப் மேரேஜ். சோ மேரேஜ் கடவுள், அப்போ அந்த கல்யாணத்துக்கான கடவுள் அவரே எந்திரிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா மத்தவங்க எல்லாம் எந்திக்கணும்ல, இவன் என்னடா தூங்கிட்டு இருக்கா நீ காலையில. and long since ready forth his mask to remove, and with his bright head that flames with many a flake. அப்ப என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா இங்க நீங்க லெஃப்ட்ல பாக்குறது ஹைமன், அப்ப மேரேஜ் கடவுள். அப்ப அந்த
வெட்டிங் கல்யாணத்துக்கான கடவுள் அவரே இருந்துட்டாரு. அவரே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா பல பேச்சுலரோட வாழ்க்கைய ஒளியேத்துறதுக்காக வந்திருக்கிறாரு அவரு. அண்ட் மெனி பேச்சுலர் டு வெயிட் அப்பான் ஹிம். அவர் எல்லாம் வந்து எப்படி எங்களுக்காக கல்யாணம் பண்ணி வச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வேண்டிக்கிறாங்க. இன் தை ஃப்ரெஷ் கார்மெண்ட்ஸ் ட்ரிம். சோ அவரே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா அதிகாலையில வந்துட்டாரு. அதனால என்ன பண்றாருன்னா பிட் ஹர் அவேக். தேர்ஃபோர் அவரே வந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா இவ தூங்கிட்டு இருக்கா, அதிகாலைல அவ எந்திக்க வேணாமா. அண்ட் சூன் ஹர் டைட் ஃபார் லோ த விஷ் டேஸ் கம் அட் லாஸ்ட். அப்போ இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்த நாள் வந்து விஷ், அந்த கல்யாண நாள் வந்தாச்சு. அதனால வந்து அவளை போய் எழுப்புங்க. அப்போ என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொன்னா that shall for all the pains and sorrows past. சோ பழைய துக்கம் எல்லாம் வந்து இன்னையோட கழியிட்டோம். என்ன பண்றோம்னு சொன்னா pay to her. அவருக்கு என்ன, அவளுக்கு காலையில போய் வாழ்த்துங்க. pay to her urgery of long delight. சோ இனிமேல் ரொம்ப நாள் வந்து அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி அவளை காலையில எழுப்புங்க, அவ தூங்கிட்டு கிடக்குறா. and whilst the doth her died, so do you heard of joy and solace sing. அப்ப என்னன்னா நீங்க பாட்டு பாடுங்க. சோ காலையிலே போயிட்டு அந்த நிம்ஸ் கிட்ட சொல்றாரு, சாரி அந்த மியூசஸ், அந்த மியூசஸும் சரி அந்த காலையிலே நீங்க போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா எனக்கும் இன்ஸ்பயர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுங்க, காலையிலே போயிட்டு அவர்கிட்ட பாட்டு பாடி, காலையில இந்த சூரியன் வந்திருக்கு, ஹைமன் அவர் வந்திருக்கிறாரு, அதனால வந்து பாட்டு பாடு, அவளை எழுப்புங்க. அதுக்கப்புறம் திருப்பி அந்த ரெஃப்ரைன், that all the woods may answer and your echo ring. அப்ப நீங்க பாடுற பாடல் எல்லா இடத்துலயும் கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு ஸ்லைட் மாடிஃபிகேஷனோட அந்த ரெஃப்ரைன் கண்டினியூ ஆகுது. அண்ட் பிரிங் வித் தி, உங்க கூட வந்து நீங்க யாரு கூட்டிங்க, இந்த மியூசஸ் கிட்ட சொல்றாரு, நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க, கூட வந்து நீங்க என்ன பண்ண தனியா போகாதீங்க, கூட வந்து ஆல் த நிம்ஸ் எல்லா தேவதைகளையும் கூட்டி போங்க. தட் யூ கேன் ஹியர். அப்ப என்னென்ன தேவதைகள்லாம் கூட்டிப்பாங்க. அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம் புரத்தாலமையில வந்து வெறும் ரிவர், ஆற்றங்கரை ஓரத்துல இருக்கிற தேவதைகள் வந்து வாழ்த்துனாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா இங்க ஆஃப் த ரிவர்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட் கிரீன், எல்லா தேவதையும், அதாவது வன தேவதையா இருக்கட்டும், ஆற்றங்கரத்து தேவதையா இருக்கட்டும், இல்ல ஆஃப் த சி கடல் தேவதைகளா இருக்கட்டும், தட் நெய்பர்ஸ் டு ஹர் நியர், கூட இருக்கிற எல்லாரும். அப்ப இந்த மியூசஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, மியூசஸ் நீங்க என்ன பண்ணுங்கன்னா எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க, கூட்டிக்கிட்டு வித் ஆல் தி கார்லண்ட்ஸ் குட்லி வித் பிசீன். அப்ப நீங்க வந்து உங்களோட கார்லண்ட்ஸ் இந்த பூக்கள் எல்லாம் தூக்கிட்டு நீங்க வாங்க, வந்துட்டு let them all also with them bring in hand another gay garland. சோ அவங்களும் மலர்களை எடுத்துட்டு வரணும். அப்ப நீங்க எல்லாம் அந்த மலர்களை எடுத்துட்டு வந்துட்டு, எப்படிப்பட்ட மலர்கள், for thy fair love of lilies and roses bound true love with a blue silk riband. அப்ப என்ன பண்ண வேணும் சொன்னா அந்த கொத்து மலர் கொத்துக்கள் எல்லாம் நீங்க எல்லாம் எடுத்துட்டு வாங்க, and let them make great sure of bridal poses. அப்போ இது யாருக்காக அப்படின்னு சொன்னா அந்த பிரைடல், அந்த ஒரு அலங்காரத்துக்காக எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு வாங்க. and let them each bring store of flowers, deck the flower. இது அந்த பவர், அந்த பவர் அப்படிங்கிறது அந்த கல்யாணம் நடக்க போற இடம். இதே மாதிரிதான் புரத்தாலமிலையும் பார்த்தோம். சோ அதை அலங்கரிக்காக நீங்க எல்லாரும் வர்றப்ப சும்மா வர வெறுங்கை வீசிட்டு வராம எல்லாரும் என்ன பண்ணுங்கன்னா ஒரு மலர் கொத்தோட வாங்க, வந்து இதுங்கெல்லாம் அலங்கரிங்க அப்படின்னு சொல்றாங்க. and let the ground. அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அப்போ காதலி வந்து காலையில கண் முழிச்சிருவா, கொஞ்ச நாள்ல அவ இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வரணும், பவர் இந்த இடத்துக்கு கல்யாண மேரேஜ் சைட் கல்யாணம் நடக்க போற இடத்துக்கு வரணும். அதனால இந்த கிரவுண்ட் ஃபுல்லா நீங்க என்ன பண்ணிருக்கணும், வரப்போற பாதை ஃபுல்லா நீங்க என்ன பண்ணிருக்கணும் சொன்னா மலர் தூவி வச்சிருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா and let the ground whereas her foot shall tread, for fear the stones her tender foot shall wrong, be strewn with fragrant flowers all along. ஏன் அப்படின்னு சொன்னா அவளோட பாதம் மலர் போன பாதம், சின்ன கல்லு குத்திட்டாலும் என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா கால் அவளுக்கு வலிக்கும், சின்ன துரும்பு கூட காலில் குத்திட கூடாது. அதனால வந்து வரப்போற பாதை ஃபுல்லா நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா மலரால தூவி வைங்க அப்படிங்கிறாரு. அண்ட் டிஸ்பேர் லைக் தி டிஸ்கலர்டு மீட். அப்போ வரப்போற பாதை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு புல்வெளி மாதிரி, அவ்வளவு அழகா பூத்து குலுங்குற புல்வெளி மாதிரி, லைக் ஒரு சிமிலி, ஒரு புல்வெளி மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அப்படி போட்டிருக்கணும். அந்த புல்வெளியில வந்து என் காதலி வந்து நடந்து வருவா. எங்க இருந்து நடந்து வருவா, which done do at her chamber door waste, for she shall awaken straight. கொஞ்ச நாள் எந்திரிச்சு தன்னோட சேம்பர், அவளோட சேம்பர்ல இருந்து மணமகள் அறை, அப்ப மணமகள் அறையில இருந்து இந்த இடத்துக்கு வந்து வருவா. சோ அதனால நீங்க மலர்லாம் தூவி வைங்க. சோ அதனால நீங்க பாட்டு பாடுங்க, பாட்டி பாடி அவளை எழுப்புங்க. அப்புறம் வந்து the refrain, the woods shall to you answer and your echo ring. இந்த பாடு வந்து எங்க எல்லா இடத்துலயும் கேட்கட்டும். அதுக்கப்புறம் வந்து என்ன நிம்ஃப், the nymph of முல்லா அப்படிங்கிறது இது அயர்லாந்துல ஓடக்கூடிய ஒரு நதி. அந்த நதியோட நதிக்கரையில இருக்கிற நிம்ஸ் அவங்க கிட்ட சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, ஏன்னா இந்த கல்யாணம், ஏன்னா இவர் அயர்லாந்து தான் தங்கி இருக்கிறாரு, உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கொஞ்சம் பொலிட்டிக்கல் இதுவும் சிச்சுவேஷனும் கூட. சோ இப்போ ஸ்பென்சர் வந்து அயர்லாந்துல இருக்கிறப்போ இது ஆக்சுவலி காலனைசர். சோ
if you are interested, you should watch this movie, Braveheart. நீங்க மெல் கிப்சனோட ஒரு மூவி இருக்கு, பிரேவ் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பாத்தீங்கன்னா நீங்க எட்மண்ட் ஸ்பென்சரோட பொசிஷனிங் நல்லா புரிஞ்சுக்கலாம். தேர் ஆர் லாட் ஆஃப் ஐரனிஸ் கூட. ஏன்னு சொன்னா இவங்க வந்து இங்கிலாந்துல இருக்கிற லார்ட் என்ன பண்றாங்க, இவங்க போயிட்டு குவீனுக்காக அயர்லாந்துல போய் தங்குறாங்க. ஏன்னு சொன்னா அயர்லாந்துல போய் தங்கி அங்க வந்து எஸ்டேட்டா இவங்க போயிட்டு ஓனர் மாதிரி வாழ்ந்துக்கிறாங்க. சோ அங்க இருக்கிற மக்கள் இவங்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க, அயர்லாந்து பீப்புள். சோ அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வருது, அயர்லாந்துல திருப்பி அடிக்கிறாங்க. அந்த படமே ஒட்டுமொத்த படமே அது மாதிரிதான் இருக்கும். பிரேவ் ஹார்ட் மெல் கிப்சனோட படமே எப்படி வந்து அவங்க திருப்பி அடிக்கிறாங்கன்னா அதுல ஒரு சம்பிரதாயம் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா அது ஒரு கேவலமான ஒரு சம்பிரதாயம். என்ன அப்படின்னு சொன்னா அயர்லாந்துல ஒரு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா இங்க இங்கிலாந்துல இருக்கிற ஒரு அந்த ஓனர் இல்ல லார்ட் இல்ல ஏர்ல் அங்க இருக்கிறவங்களுக்கு அவர் வந்து என்ன பண்ணுவாரா, அந்த அயர்லாண்டோட மணப்பெண்ணை வந்து அன்னைக்கு ஓரிரவு வந்து இவர் வந்து இவர் கூட இருந்துட்டு போகணும், அது வந்து இவங்களோட ரைட்ஸ் தான், இங்கிலீஷ் பீப்புளோட ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க. அயர்லாண்டோட மக்கள் வந்து அப்படியே படிப்படியா அழிக்கணும், அதான் அவங்களோட பிளான். தட் பிளான் இஸ் டு டீரூட் எவ்ரிஒன், எல்லாத்தையும் அழிக்கணும். அதனால முதல் பிளான் என்ன அப்படின்னு சொன்னா இங்கிலாந்துல இருக்கிற சில லார்ட்ஸ்க்கு எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா நீங்க போயிட்டு அயர்லாந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியற இடம் ஃபுல்லா உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. அதே மாதிரி போனவர் தான் ஸ்பென்சர். அவ்வளவு நல்லவர்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது. சோ அவரும் வந்து இங்கிலாந்துக்காக வந்து போயிட்டு அங்க போயிட்டு ஆட்சி புரிய போறாரு. சோ அந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா ஒரு ஃபியர், இது வந்து ஸ்பென்சருக்கு பொருந்தாது எப்படின்னு தெரியல. பட் அங்க இருக்கிற லார்ட், இங்கிலீஷ் லார்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அங்க அயர்லாந்துல யாருக்காவது கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணை வந்து முதல் இரவுக்கு அனுப்புறது மாதிரி இவங்க கூட தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அது ஒரு சட்டம் மாதிரி அவங்க போடுறாங்க. அதனால ரெசிஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் பல மடங்கு வரும். அந்த படம் ஒட்டுமொத்த படமே அது சென்டரா பேஸ் பண்ணி தான் இருக்கும், பிரேவ் ஹார்ட். நீங்க அதை பாத்தீங்கன்னா இந்த இது வந்து ரொம்ப சிச்சுவேஷன் புரியும். அதனால வந்து ஐரிஷ் ரெசிஸ்டன்ஸ் எப்பவுமே இருக்கும் இந்த இங்கிலீஷ்காரங்களுக்கு எதிரா, சரியா? சோ அப்போ அந்த வனதேவதைகளையும் வேண்டாரு, அயர்லாந்து இருக்க வனதேவதையும். which will careful heed the silver scaly trouts do 10 full well and greedy pikes which use there to feed. அப்ப என்ன பண்றாருன்னா இப்போ ஒரு போராட்டத்தை ஏன் இப்ப சாதாரண சுச்சுவேஷன் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு போராட்டத்தை எட்டு வர்றாரு. ஏன்னு சொன்னா இந்த நதியில என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா ட்ரவுட் மீன்கள், அந்த மீன்கள் இருக்கு. அந்த மீன்களுக்கு சாப்பிடக்கூடிய இன்னொரு மீன்கள் இருக்கு, கிரீடி பைக். பைக் அப்படிங்கிறது ஒரு பிரெடேட்டரி மீன். அந்த மீன் வந்து மற்ற மீன்களை தின்னு வாழக்கூடிய மீன்கள். சோ அப்ப அந்த ஒரு போராட்டம் போறது மேபி he is alluding to இங்கிலாந்து அயர்லாந்து அந்த ஒரு போராட்டத்தையும் சொல்லலாம். அயர்லாந்து எப்பவுமே எதிர்த்து அடிக்கிறாங்க, அவங்க ஒரு ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. இவங்க வந்து அவங்க ஆட்சி பண்றாங்க. ஸ்பென்சர் சில பேம்ப்ளெட் கூட எழுதியிருக்காரு, அயர்லாண்டோட கலாச்சாரத்தை அழிச்சாதான் வந்து ஒரு கலாச்சாரமா இங்கிலாந்து கல்ச்சர் வந்து அங்க வளர முடியும்னு அவரு ஒரு பேம்ப்ளெட் கூட எழுதியிருக்காரு. ஒரு கான்ட்ரவர்ஷியலான பேம்ப்ளெட்டும் இருக்கு. சோ தட் இஸ் தேர். அப்போ அந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஹாஸ்டைல் சிச்சுவேஷன் வந்து ஒரு மறைமுகமா இங்க சொல்றாரு. அப்போ வந்து அந்த நிம்ஃப் கிட்ட சொல்றாரு, இப்போ இன்னைக்கு வந்து அதெல்லாம் இருக்கக்கூடாது. Thou trouts and pike all others do excel. Be likewise which keep the rushy lake where none do this fish take. இன்னைக்கு வந்து எதுவுமே இருக்கக்கூடாது, அந்த நதியில வந்து அந்த போராட்டம் இல்லாம எந்த மீன்கள் இல்லாம அப்படி தூய்மையா இருக்கணும், ஓகேவா? பட் தை லாக்ஸ் which they hang scattered light. அப்படி என்ன பண்ண வேண்டும் சொன்னா வெளிச்சத்துல பரப்பி எப்படி இருக்கணும், அந்த அப்படியே கண்ணாடி மாதிரி, அந்த தண்ணி வந்து கண்ணாடி மாதிரி இருக்கணுமா, யாரும் எதுவும் இருக்க அப்படியே மூஞ்சி பாக்குற மாதிரி இருக்கணுமா, கண்ணாடி மாதிரி. Behold your faces as the crystal bright, that when you come whereas my love doth lie, no blemish may spy. அப்ப என்னோட காதலி தன்னோட இது காலையில வந்து அந்த இடத்துல குளிக்கிறாளோ அதுல பாக்குறப்போ வந்து அது கண்ணாடி மாதிரி தன்னோட முகத்தை பார்க்கணும், அதுல எந்த ஒரு களங்கமும் இருக்கக்கூடாது, அப்படி இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த தேவதைகளுக்கு எல்லாம் என்ன சொல்றாருன்னா அப்போ நீங்க கிளியர் பண்ணி வைங்க, ஓகேவா? எந்த ஒரு கசப்பான இதுவும் நடக்கூடாது. திருப்பி வந்து அந்த ஒரு போராட்டத்தை சொல்றாரு. அதே மாதிரி மத்த தேவதைங்க வன தேவதைங்களுக்கு சொல்றாரு. And eke you light foot may which keep the deer. அப்ப இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா அந்த வனதேவதைக்கு என்ன சொல்றாருன்னா உங்களோட வேலை என்ன அப்படின்னு சொன்னா இந்த மான்கள், அப்ப இந்த மவுண்டன்ஸ்ல வந்து on the hoary mountain used to tower. அப்ப இந்த மான்களை வேட்டையாடுறதுக்கு வந்து wolves வருது, ஓநாய்க்கள் வருது, wild wolves which seek them to devour, சாப்பிடுறதுக்காக வரும். which you steal darts to chance from coming near. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஸ்டீல் டாட்ஸ்னா அப்ப அந்த ஆரோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களோட அம்புகளால விட்டு அந்த ஓநாய்க்களை கிட்ட நெருங்க விடாம பாத்துக்குங்க. be also present here. இங்கேயும் அந்த ஓநாய்க்கள் இருக்கு. maybe is alluding to the Ireland crisis.
அப்படிங்கிறாரு. சோ ஏதாவது பிரச்சனை வரும். ஏன்னா நீங்க கொஞ்சம் நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா, இஃப் யூ நோ த பயோகிராஃபி, ஸ்பென்சர் பாத்தீங்கன்னா ஸ்பென்சர் அடிச்சுதான் ஓட விடுறாங்க அவங்க அயர்லாந்துல. சோ அயர்லாந்துல வந்து ரெசிடன்ஸ் ஆகுது. அப்புறம் அங்க தப்பிச்சு பொழைச்சுதான் இவர் ஓடி வர்றாரு, அயர்லாந்து ஓடி வருவாரு ஸ்பென்சர். சோ மேபி அந்த சிச்சுவேஷன் வந்து சொல்றாரு, அந்த ஓநாய்க்கள் வந்து இன்னைக்கு கிட்ட நெருங்காம பாத்துக்குங்க, டு ஹெல்ப் டு டெக் ஹர் அண்ட் டு ஹெல்ப் ஹர் சிங். சோ அப்ப என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, அவங்கள எல்லாம் தூரம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தென் அதனால என்ன பண்ணா, பாட்டு பாடுங்க, அலங்கரிங்க, அவளை அலங்கரிங்க, போயிட்டு என்னோட தேவதை வந்து அலங்கரிச்சு அவளுக்காக பாட்டு பாடி எழுப்பி கூட்டி வாங்க அப்படின்னு சொல்றாரு. சோ வேக். சோ அப்போ நேரா வந்து தன்னோட இதுகிட்ட சொல்றாரு, ஒய்ஃப், வருங்கால மனைவி கிட்ட, நவ் மை லவ் அவேக், டைம் ஆயிடுச்சு, ஃபார் இட் இஸ் டைம். ஏன் அப்படின்னு சொன்னா, த ரோசி மார்னிங் லாங் சின்ஸ் லெஃப்ட் டைத்தனஸ் பெட். அப்ப அப்படின்னா டான், டைத்தனஸ் அப்படிங்கிறது இங்க டானுக்கான ஒரு கடவுள். சோ அந்த பெட்டை விட்டு அவளே வந்தாச்சு, அவளோட பெட்டை விட்டு வந்திருக்காங்க. சோ என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, நீ வந்து எந்திக்கணும் நேரம், ஆல் ரெடி டு ஹர் சில்வர் கவுச் டு கிளைம். அண்ட் ஃபீபஸ். அப்ப ஃபீபஸ் அப்படிங்கிறது சன் காட், அவரும் வந்து வந்துட்டாரு. இந்த பக்கம் லெஃப்ட்ல நீங்க பாக்குறது ஃபீபஸ். சோ ஃபீபஸ் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, காலையில வந்து சூரிய கதிர்கள் வந்தாச்சு, டு ஷோ ஹிஸ் க்ளோரியஸ் ஹெட். சோ ஹார்க் ஹவ். அப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, அப்படி ஏன் எல்லா கடலும் வந்தாச்சு, டித்தனஸோட பெட், அதாவது டான், காலையில அதிகாலையிலே வந்து ரோசி மார்னிங் வந்தாச்சு, ஃபீபஸ் வந்து சூரிய கதிரோட வந்தாச்சு, நீ என்ன தூங்கிட்டு இருக்க, டக்குன்னு எந்தி அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு. அப்போ ஹார்க் ஹவ் த சியர்ஃபுல் பேர்ட்ஸ். அப்ப காலையில பறவைகள் என்ன சொல்றாருன்னா, நீ உன்னோட கேரல்ஸ் ஆஃப் லவ்ஸ் பிரைஸ். அப்ப அந்த பறவைகள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, காதலோட பாட்டை பாடுறாங்க. அப்ப எல்லா பறவைகளும் பாடுது. என்ன பண்ணுது அப்படின்னா, மெரி லார்க், அப்ப இந்த வானம்பாடி பறவை அது ஒண்ணு பாட்டு பாடுது. த த்ரஷ், அந்த குட்டி பறவை, அது ரிப்ளை பண்ணுதான். மேவிஸ், அதுங்க தனியா பாட்டு பாடுது. அதுக்கப்புறம் வந்து பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பக்க வாத்தியங்கள், அப்ப பறவைகள் எல்லாம் வந்து பாட்டு பாடுது. த ஔசல் ஷ்ரில்ஸ், த ரடக் வாபிள்ஸ் சாஃப்ட். அப்ப அந்த பறவை, சோ இந்த மேவிஸ் பறவையா இருக்கட்டும், இல்ல ஔசலா இருக்கட்டும், ரடக் இருக்கட்டும், அண்ட் குட்லி ஆல் அக்ரி வித் ஸ்வீட் கண்டென்ட் டு திஸ் டேஸ் மெரிமெண்ட். அப்ப இந்த பறவைகள் எல்லாம் வந்து காலையிலே வந்து சூரியன் உதிச்சோடனே உனக்காக பாடுது, அந்த டேஸ்க்காக வந்து இந்த நல்ல 4 நாள் பாடுது. அதனால எந்தி. ஓ மை டியர் லவ், வை டு யூ ஸ்லீப் தஸ் லாங், நீ ஏன் வந்து இவ்வளவு நாள் தூங்கிட்டு இருக்க, கெட் அப், டக்குன்னு எந்தி, அண்ட் கம்மிங் ஆஃப் யுவர் ஜாயஸ் மேக். அப்போ இந்த நாள் வந்தாச்சு. அண்ட் ஹார்கன் டு த பேர்ட்ஸ் லவ் லேர்ன் சாங். அப்ப கேளு, இந்த பறவைகள் பாடுற பாட்டை கேட்டு நீ வந்து என்ன பண்ண, காலையிலே அந்த டிவி லீவ்ஸ் அமங். அப்ப காலையில இந்த பனி படர்ந்த காலையில வந்து அவங்க பாட்டு பாடுறாங்க உனக்காக, நீ காலையில எந்திரிச்சு வா. ஃபார் தை ஆஃப் ஜாய் அண்ட் ப்ளீஸ்னஸ் டு யூ சிங், உனக்காக பாடுறாங்க. இந்த வூட்ஸ், இந்த காடுகள் ஃபுல்லா அது பிரதிபலிக்குது, ஒலிக்குது. சோ அதனால எந்திரிச்சு வா அப்படிங்கிறாரு. உடனே அந்த மாதிரி எந்திரிச்சிட்டாங்க, தூக்க காலத்துல எந்திரிச்சிட்டாங்க. மை லவ் இஸ் நவ் அவேக் அவுட் ஆஃப் ஹர் ட்ரீம்ஸ். இந்த நாளை ஏற்றி அவ வந்து கனவு கண்டிருக்கா, அதுலயே வந்து தூங்கி போயிட்டா. அதனால வந்து அந்த மாதிரி அப்படியே எந்திக்கிறாங்க. ஆஃப் ஃப்ரே ஐஸ் லைக் ஸ்டார்ஸ் தட் டிம்ட் வேர் வித் டார்க்சம் கிளவுட். சோ எப்படி வந்து நட்சத்திரங்கள் வந்து இந்த டார்க்கான கிளவுட்ல வந்து ஒலிக்கும், வந்த உடனே அப்படியே ஒளிருமோ, அதே மாதிரி வந்து அப்படியே கண்கள் மெல்ல அந்த மாதிரி திறந்து அப்படியே காலையில எந்திக்கிறாங்க. Now show their goodly beams, now bright, then Hesperus is head. Hesperus திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈவினிங் ஸ்டார். சோ நம்ம இதுல பார்த்த மாதிரி புரோத்தாலமில் பார்த்தோம்னா, இந்த இடத்துல ஹெஸ்பர் அப்படி திருப்பி ஈவினிங் ஸ்டார். எப்படி ஈவினிங் ஸ்டார் வந்து எப்படி வந்து ஜொலிக்குமோ, அதே போல வந்து இந்த வந்து அப்படியே காலையில எந்திக்கிறாங்க. கம் நவ் damsels, daughters of delight. சோ உடனே அவர் சொல்றாரு, என்னோட காதலி எந்திரிச்சிட்டா, damsels, பெண்களை எல்லாம் ஓடிவாங்க, அவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் குயிக்லி டு ஹர் டு டை, அலங்கரிச்சு கூட்டி வாங்க. பட் ஃபர்ஸ்ட் கம் டு their fairy hours which were beget in Joe's sweet paradise of day and night. அப்ப என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு காலை தருணம், அப்ப என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, ஸ்வீட் பாரடைஸ்ல இருந்து இவரு ஜூஸ் மாதிரி, அப்ப மத்த எல்லா சீசன்ஸையும் வேண்டாரு, டே நைட், which the seasons of years allot, and where in world is free, make still and repray. அப்ப அந்த நாள் வந்து ஒரு நல்ல நாளா தொடங்கட்டும், பாரடைஸ் மாதிரி. அந்த ஒரு நல்ல நாள் வந்து டே அண்ட் நைட், எல்லா சீசனுக்கு ஒரு நல்ல சீசனா இருக்குது சம்மர். சோ இந்த சீசன்ல வந்து என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, அவளை எழுப்புங்க, எழுப்பிட்டு பாட்டு பாடுங்க, இந்த டே வந்து வரவேறுங்க. அப்ப இந்த நாள் வந்து நல்ல தொடக்கமா வருது. அண்ட் யூ 3 handmaids. அப்ப யார் அப்படின்னா, சிசிரியன் குயின் அப்படிங்கிறது வீனஸ். அப்போ வீனஸ்ங்கிறது காடஸ் ஆஃப் லவ். அவளுக்கு வந்து 3 பணிப்பெண்கள் இருக்காங்க.
அவங்க போயிட்டு என்ன சொல்றாங்க, நீங்க போயிட்டு என்னோட காதலி கிட்ட போயிட்டு எழுப்பி அவளை அலங்கரிச்சு கூட்டிவாங்க. Dove which shall adorn her beauty's pride. எப்படி அப்படின்னு சொன்னா உலகமே வியக்கிற மாதிரி நீங்க எப்படி வந்து லவ் காடஸஸ்க்கு சைப்ரன் குவீன் வந்து அலங்கரிக்கிறீங்களோ அதே மாதிரி ஹெல்ப் அடான் மை பியூட்டிஃபுல்லஸ்ட் பிரைட். ஏன்னா இப்போ வந்து பியூட்டிஃபுல்லஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம், மோர் பியூட்டிஃபுல் சொல்றோம், பட் அந்த காலத்துல வந்து அழகா பாரு ஒரு சூப்பர்லேட்டிவ். மை பியூட்டிஃபுல்லஸ்ட் பிரைட் அவளை அலங்கரிச்சுட்டு கூட்டிவாங்க. her array and throw between some graces to scene as you use Venus. நீங்க வீனஸ வந்து எப்படி அலங்கரிப்பீங்களோ அதே மாதிரி என்னோட பெண்ணையும் நீங்க மணப்பெண்ணையும் வந்து அலங்கரிச்சு கூட்டிவாங்க. சரியா? அதனால அகைன் அந்த ரிஃப்ரைன் வருது. So now is my love all ready for to come. அப்ப என்ன போச்சு அப்படின்னு சொன்னா அலங்கரிச்சாச்சு. அப்போ மணப்பெண் வந்து ரெடி ஆயிட்டாங்க. and all the virgins thereof will await. அப்போ மணப்பெண் தோழிகள் அங்க இருக்கிற இன்னும் கல்யாணம் ஆனத கன்னி பெண்கள் எல்லாரும் வந்து அவளை அவாய்ட் பண்ணி கூட்டி வராங்க. எப்படி வந்து புரோத்தாலமேன்ல வந்து எல்லா பறவைகளும் நிம்ஸும் வந்து கூட வராங்களோ அதே மாதிரி இங்கேயும் எபித்தாலமேன்லும் வர்ஜின்ஸ் எல்லாம் கூட்டி வராங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் பாய்ஸ் சின்ன பசங்க குட்டி பிள்ளைங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா டெண்ட் அப்பான் ஹர் க்ரூம். சோ இப்போ என்ன பண்ணோம், அங்க ரெடி ஆனதுனால இங்க வந்து க்ரூம் மாப்பிள்ளையும் என்ன பண்ணணும்னா ரெடி ஆகணும். ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் ஹீ இஸ் கமிங் ஸ்ட்ரெயிட். அது மாதிரி மாப்பிள்ளையும் ரெடி ஆயிட்டு அவங்களே கூட்டி வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஓடுது. Set all your things in seemly good array, fit for so joyful day. அப்ப இந்த சின்ன பசங்க என்ன பண்றாங்கன்னா பாட்டு பாடிட்டு ஓடுறானுங்க. joyful day ever sun did see, fair sun. அப்போ என்ன பண்றாங்கன்னு சொன்னா அப்ப அந்த பக்கம் இந்த குட்டி பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து அந்த குரூம் மணமகனையும் வந்து ரெடி ஆகிட்டு கூட்டி வராங்க. எப்படி வந்து மணப்பெண்ணும் ரெடி ஆயிட்டாங்க. அப்ப திருப்பியும் சொல்றாரு சன், ஃபேர் சன், இன்னைக்கு வந்து என்ன பண்ண ஒரு ரொம்ப வெயில் வீசாத, ஷோ ஃபோர்த் சை ஃபேவரபிள் ரே, கொஞ்சம் மிதமா வீசு, ரொம்ப வந்து காயப்படுத்திடாத. ஏன் அப்படின்னு சொன்னா லெட் தை லைஃப்ஃபுல் ஹீட் நாட் ஃபர்வென்ட் பி ஃபார் ஃபியர் ஆஃப் பர்னிங் ஹர் சன்ஷைனி ஃபேஸ். அப்படியே முகம் ஒளிரக்கூடிய என்னோட அந்த பெண்ணோட முகம், அதுல ஏதாட்டும் வந்து நீ ரொம்ப இன்னும் ஹீட்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுல ஏதாவது காயம் பட்டுரும். அதனால என்ன பண்ண கொஞ்சமா வீசு உன்னோட சூரிய கதிர்ல, ஹர் பியூட்டி டு டிஸ்கிரேஸ். அதனால கலங்கப்படுத்திடாத, கொஞ்சம் காயப்படுத்திடாத. அப்ப இந்த சன் கடவுள் ஏற்கனவே தெரியுது ஃபீபஸ். ஃபீபஸ் அப்படிங்கிறது சன் கடவுள், ஃபாதர் ஆஃப் மியூசஸும் கூட இங்க. அப்ப இந்த ஃபீபஸ் அப்படிங்கிறது சன் காட். அப்ப அவர்கிட்ட சொல்றாரு, அப்போ இஃப் ஐ எவர் டிட் ஹானர் தி அப்படின்னு சொன்னா என்னோட கவிதை மூலமா உனக்கு வந்து நான் வந்து பாட்டு பாடுவேன். ஆர் சிங் த திங் அண்ட் மோர் தை மைண்ட் டிலைட். ஸோ உனக்காக பாட்டு பாடுவேன். டஸ் நாட் தை சர்வன்ட் சிம்பிள் பூன் ரெஃப்யூஸ். அப்போ எனக்கு ஒரு வரம் கேட்பேன், நான் அந்த வரத்தை வந்து எனக்கு கொடுக்கணும். பட் let this day, அப்ப என்ன அப்படி சொன்னா let this day this one be mine. இன்னைக்கு நாள் என்னோடதா இருக்கட்டும், மத்த நாட்கள் தான் உன்னோடது. let all the rest be thine. அப்ப இன்னைக்கு நாள் இந்த மனநாள் எனக்காக ஃபீபஸ் கடவுளே நீ எனக்கு கொடுத்த அப்படின்னு சொன்னா உனக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா நான் உனக்காக பல பாடல்கள் பாடுவேன். then I thy sovereign praises loud will sing. உனக்காக நான் பாட்டு பாடுவேன். அந்த பாட்டை என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா that all the woods shall answer and there echo ring. அப்ப இந்த வனதேவதை நான் பாட்டு பாடுறது எல்லா இடத்துலயும் கேட்கும். So hark how the minstrels. அப்ப minstrels அப்படிங்கிறது அந்த காலத்துல வந்து சிங்கர்ஸ். சோ அந்த சிங்கர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா begin to shrill aloud. நீங்களும் பாட்டு பாடுங்க. their merry music that resounds from far. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா பாட்டு பாடிக்கிட்டு அப்ப இந்த இது வந்து ஒரு மணப்பெண் கூட்டி வர மாதிரி அழைப்பு மாதிரி. So the pipe and the tabor and the trembling crowd எல்லாம் musical instruments. அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல பாட்டு பாடிக்கிட்டு ஆட்டம் பாடிக்கிட்டு பெண்ணை மணப்பெண்ணை வந்து வரவேற்கிற மாதிரி. தட் அக்ரி வித் அன் பிரீச் ஆர் ஜார். ஸோ எதுவும் வந்து எல்லாம் வந்து ஹார்மனி, எல்லாம் ஒன்னு சேர்ந்து அப்படியே இசையை வந்து பாடணும். பட் மோஸ்ட் ஆஃப் ஆல் த டாம்செல்ஸ் டிலைட் when they their timbrels might. அப்போ பெண்கள் வந்து என்ன பண்ணணும், டாம்செல்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா டிம்ப்ரல், அந்த ஒரு இசை நீங்க பிக்சர்ல பாக்குறது அது ஒரு சம்பிரதாயம், பேகன் சம்பிரதாயம். என்னன்னு சொன்னா பெண்கள் வந்து இந்த ஒரு டிம்ப்ரல் அதை வந்து பாட்டு பாடிக்கிட்டு ஒரு டான்ஸ். நம்ம ஊர்ல வந்து இந்த ஒரு முளைப்பாத்தியோ இல்ல வந்து ஒரு கோயில் திருவிழால பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பெண்கள் வந்து ஆடுற மாதிரி, கும்மி அடிக்கிற மாதிரி. சோ இங்க ஊர்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா கொலை போட்டு கும்மி அடிக்கிற நம்ம ஊர்ல எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி இங்க பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த டிம்ப்ரல் அதை வந்து அடிச்சுட்டு வராங்க. அண்ட் தேர் அண்ட் டூ டான்ஸ் அண்ட் கேரல் ஸ்வீட். அப்ப ஆடிக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டே வராங்க. and all the senses they do ravish quiet and the whole boys. so இவங்க வந்து இப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டு வராங்க. அப்ப இந்த சின்ன பசங்க என்ன பண்ணாங்க, run up and down the street. அப்ப இவனுங்களும் சும்மா இருக்காம என்ன பண்றாங்கன்னு சொன்னா
தெரு ஃபுல்லா ஒரே ஆட்டமும் ஓட்டமும் இருக்குது. So strong confused noise as if it were no voice, one voice. அப்ப அவங்க அந்த சின்ன பிள்ளைங்க ஃபுல்லா என்ன பாட்டு பாடுது அப்படின்னு சொன்னா, ஹேமன் ஹோய் ஹேமன் ஹேமன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு, அந்த கடவுளுக்கான அந்த பாட்டை பாடுறாங்க. And even to the heavens they shouting shrill. அந்த சின்ன பசங்க பாடுறது வந்து எல்லா இடத்துலயும் கேக்குது. Doth reach and the firmament doth fill and to which the people. சோ இந்த சின்ன பசங்க வந்து பாட்டு பாடுறத பார்த்துக்கிட்டு அந்த தெருல இருக்கிற மக்கள் என்ன பண்றாங்கன்னா கை தட்டுறாங்க. இன் அப்ரூவன்ஸ் டாட் ஷேர் அப்ளாட், எல்லாம் கை தட்டி வரவேற்கிறாங்க. சோ இது வந்து ஒரு வரவேற்பு. சோ மணப்பெண்ணை போய் வரவேற்கிறதுக்காக ஊர்ல இருக்கிற சிங்கர்ஸ் அவங்க எல்லாம் வராங்க. அந்த பெண்கள் வந்து கும்மி அடிக்கிற மாதிரி அவங்களும் வந்து அந்த டிம்பரல்ஸ் அத பாட்டு பாடிட்டு வராங்க. அந்த சின்ன பசங்க வந்து தெருல ஓடுறாங்க. டேய் வந்துடுச்சுன்னா ப்ரொசஷன் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இது ஆல்மோஸ்ட் நம்ம ஊர் மாதிரி தான். சின்ன பசங்க ஃபுல்லா அங்கேயும் சுத்தி கிடக்கும். சோ அவங்க பாட கேட்டுட்டு வழியில இருக்கிறவங்க எல்லாம் வந்து கை தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த பாடல் வந்து எல்லா இடத்துலயும் கேட்கட்டும். அந்த ஹைமன் ஹைமன் அப்படிங்கிற பாடல் வந்து எல்லா இடத்துலயும் கேட்கட்டும். And all the woods them answer and their echo. அப்ப இந்த பாத்தீங்கன்னா இந்த ரிஃப்ரைன் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து மியூஸ் பாடுற பாட்டா இருக்கட்டும், இல்ல யூர் பாடுற பாட்டா இருக்கட்டும், இல்ல ஹிம் இந்த சின்ன பசங்க பாட்டு. சோ அப்ப என்ன எல்லா இடத்துலயும் கேட்கட்டும் அப்படிங்கிற மாறிக்கிட்டே இருக்கு இந்த ரிஃப்ரைன். சோ அவ்வளவுதான், இந்த மாதிரி எந்திரிச்சாச்சு. யாரு நம்ம இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கிற தேவதை வந்து எந்திரிச்சாச்சு. சோ வேர் ஷி கம்ஸ் அலாங் போர்ட்லி ஃபேஸ், அப்படியே மெதுவா அண்ணனோட போட்டு வராங்க. எப்படி இருக்கா அப்படின்னு சொன்னா ஃபீப். சோ ஃபீபஸ் ஓட ட்வின். சோ ஃபீபஸ் வந்து சன் காட், ஃபீப் வந்து மூன் காட், காடஸஸ். சோ ஃப்ரம் ஹர் சேம்பர் ஆஃப் த ஈஸ்ட். எப்படி வர்றா அப்படின்னு சொன்னா, எப்படி வந்து இந்த ஃபீப் இந்த மூன் காடஸஸ் வந்து ஈஸ்ட்ல இருந்து அப்படியே உதிக்கிற மாதிரி, அரைசிங் ஃபார் டு ரன் ஹர் மைட்டி ரேஸ். அதே போல வந்து என்னோட காதலி வந்து வரா, கிளாட் ஆல் இன் ஒயிட் தட் சீம்ஸ் அ வர்ஜின் பெஸ்ட். சோ இதே மாதிரி ஒரு பெண், ஓகேவா, ஒரு இளம் பெண் என்ன பண்றா அப்படின்னு சொன்னா வரா. சோ வெல் இட் ஹர் beseems that you should been some angel she had been. சோ எப்படி சொன்னா ஒரு ஏஞ்சல் போல, ஒரு ஏஞ்சல் போல வந்து அப்படியே இந்த ஃபீப் மாதிரி அப்படியே நடந்து வரா. சோ her long loose yellow locks like golden wire. சோ அவளோட கூந்தல் எப்படி இருக்குன்னு சொன்னா எல்லோ, அது வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா தங்க நிறத்துல இருக்கு. sprinkled with pearls, அதுல வந்து முத்துக்கள் வந்து பதிஞ்சிருக்கு. அப்புறம் ஃப்ளவர்ஸ் வந்து சூடி இருக்கா. and like a golden mantle her attire. சோ அவளோட ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா தங்கத்தால பண்ண மாதிரி, தங்க ஆடை மாதிரி இருக்கு. அண்ட் பீயிங் கிரவுண்ட், அப்ப தலையில வந்து ஒரு மலர் சூடி இருக்கிறா. லைக் அ மேடே குவீன், அப்போ ஒரு மே குவீன் மாதிரி அவளை வந்து அவ்வளவு அழகா வந்து என்னோட காதலி வந்து வரா. சோ ஹர் மாடஸ்ட் ஐஸ், அவ எப்படி இருக்கான்னு சொன்னா ரொம்ப பவ்யமா என்ன பண்ணுங்க தலை குனிஞ்சு இருக்கிறா. அபேஷ் டு பிஹோல்ட் சோ மெனி கேசர்ஸ், அவளை எல்லாம் பாக்குறாங்கப்பா எவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவளையே பாக்குறாங்க. அதனால வந்து நாணத்தால அப்படியே கூனி குறுகி அந்த மாதிரி என்ன பண்றாருன்னு சொன்னா அப்படியே நம்ம ஊரு பொண்ணு மாதிரி அப்படியே கீழே பாக்குற மாதிரி அப்படியே சொல்றாரு. ஆன் ஹர் டு ஸ்டார், எல்லாரும் அவளையே பாக்குறாங்க. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா தலை குனிஞ்சு என்ன பண்ணாரா அந்த பெண் வரவா. சோ அப்பான் த லோலி கிரவுண்ட் ஃபிக்ஸ்ட் ஆர், சோ வந்து தரையில தலை நிமிர்ந்து பார்க்காம தலைய குனிஞ்சுக்கிட்டே வராவ. சோ டேர் லிஃப்ட் ஹர் கவுண்டெனன்ஸ் டு போல்ட் பட் பிளஷ் டு ஹர் பிரேயர் சங் சோ லவுட் so far from being proud. So அப்ப என்ன பண்ணா தன்னை பத்தி எல்லாரும் பாடுறாங்க, அதெல்லாம் வந்து அவ எதையும் காது கேட்காம அப்படியே கொஞ்சம் அப்படியே தலை குனிஞ்சுக்கிட்டே வரா. So nonetheless used her price sing. என்ன இருந்தாலும் சரி அவளை பத்தி நீங்க எல்லாரும் பாடுங்க, அந்த பாடல் வந்து எல்லா இடத்துலயும் கேட்கட்டும். Tell me, அப்போ வந்து இவர் உடனே கேக்குறாரு, சுத்தி இருக்கிற பெண்கள் எல்லாம் கேக்குறாரு, merchants daughters, did you ever see a fair creature in your town before? உடனே ஒரு ரெட்டாரிக்கல் கொஸ்டின் தான், இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு அழகான பெண்ணை நீங்க ஊர்ல பாத்திருக்கீங்களா அப்படி கேக்குறாரு. சோ ஸ்வீட், சோ லவ்லி, சோ மைல்ட் as she. இது மாதிரி ஒரு பெண்ணை நீங்க பாத்திருக்க முடியுமா? adorned with beauty's grace and virtue's store. அழகின் மறு உருவமே இந்த பெண் தான். ஓகேவா, இதே மாதிரி ஒரு பெண்ணை நீங்க பாத்திருப்பீங்களா? her eyes, அவளோட கண்கள் எப்படி இருக்கு? ஷெஃபயர், அந்த ஒரு ஸ்டோன் மாதிரி அப்படியே ஒளிருது, ஷைனிங் பிரைட். அவரோட நெத்தி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொன்றா வர்ணிக்கிறாரு. அந்த பெண் வந்து அப்படியே ஊர்வலத்துல கூட்டி வராங்க. அப்ப அந்த பெண்ணை பத்தி அப்படியே வர்ணிக்கிறாரு. her forehead ivory white, யானை தந்தம் போல அப்படி ஒளிருது அவளோட நெத்தி. அப்புறம் சீக்ஸ், அப்போ கண்ணங்கள் வந்து ஆப்பிள் போல அப்படியே செக்க செவந்து இருக்கு, அப்படியே சூரிய கதிர் பட்ட போல. உதடுகள் வந்து செரி பழம் போல வந்து பிரைட்டா இருக்கும். அப்ப மார்பகங்கள் வந்து ஒரு போல் ஆஃப் கிரீம்,
ஒரு ஒரு போல்ல வந்து ஒரு கிரீம் வச்ச மாதிரி அந்த அளவுக்கு வந்து அழகா இருக்கு. அதோட நிப்பிள்ஸ் அப்படிங்கிறது வந்து லில்லி மலரை போல, மலராத ஒரு லில்லி மலர் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து வர்ணிக்கிறாரு. ஹர் ஸ்னோவி நெக், அவ கழுத்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா மார்பிள் டவர். சோ ஒரு பளிங்கால செஞ்ச போல ஒரு டவர் போல வந்து அவர் கழுத்து இருக்கு அப்படிங்கிறாரு. அண்ட் ஆல் ஹர் பாடி லைக் அ பேலஸ் ஃபேர். அப்ப ஒட்டு மொத்தமா அவ எப்படி இருக்கா அப்படின்னு சொன்னா ஒரு அரண்மனை போல, ஒரு பேலஸ், ஒரு அழகான அரண்மனை போல அவர் இருக்கிறா, மணப்பா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ascending up with many a stately stair to horse seat and chastity's sweet power. சோ என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட அழகை கொண்டு இந்த பெண் வந்து அங்க வரா. சோ why stand, அப்ப இவளை பார்த்து என்ன பண்றாங்கன்னா மத்தவங்க எல்லாம் ஹானர் பண்ற மாதிரி மத்தவங்க எல்லாம் ரசிக்கிறாங்க. ஸ்டாண்ட் ஸ்டில் virgins amazed. சோ அப்ப மத்த இளம் பெண்கள் எல்லாரும் வந்து அப்படியே பிரமிச்சு போயிருக்காங்க. upon her so to gaze while you forget former late to sing. ஆனா என்ன பண்றாங்கன்னா பாடுறத மறந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா உத்து பார்த்துட்டு இருக்காங்க, இவ்வளவு அழகா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால தயவு செய்து பாடுங்க. நீங்க வந்து என்னோட காதலியை பார்த்து மெய் மறந்து பாட்டையே நிறுத்திடாதீங்க, பாடுங்க, அது எல்லா இடத்துலயும் கேட்கட்டும், உட்ஸ் ஃபுல்லா, காடுகள் ஃபுல்லா கேட்கட்டும், எதிரொலிக்கட்டும் அப்படிங்கிறாரு. So but if you saw that which no eyes can see. ஆனா நீங்க இவ்வளவு நேரம் நான் சொன்னப்படுத்தது வெறும் வெளி தோற்றம் தான். அவளுக்கு இன்வர்ட் பியூட்டி, இது மட்டும் இல்ல, அவளுக்கு வேற குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. என்னன்னா லவ்லி பிரைட் garnished with heavenly gifts of high degree. இதை மட்டும் இல்லாம கடவுள் வந்து பல வரங்களை வந்து அவளுக்கு கொடுத்திருக்காரு. அது வந்து சில கண்களுக்கு தெரியாது, ஏன்னா அது வந்து குவாலிட்டிஸ். அது என்னென்ன அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா உறைஞ்சு போயிடுவீங்க. எப்படி உறைஞ்சு போயிடுவீங்க அப்படின்னு சொன்னா stand astonished like to those which read Medusa's maceful head. அப்போ உங்களுக்கு இது ஏற்கனவே தெரிஞ்சது, மெடுசா அப்படிங்கிறது கிரீக்ல இருக்கிற ஒரு கார்கன், அந்த ஒரு இனத்தை சேர்ந்த பெண். சோ இந்த பெண் வந்து ஒரு சாபம் விட்டுருவாங்க, அவளுக்கு வந்து தலைமுடி ஃபுல்லா வந்து பாம்பாக மாறும். இவளுக்கு என்ன அப்படின்னு சொன்னா யாராட்டும் இவளை பார்த்தா, நேருக்கு நேர் பார்த்தான்னு சொன்னா அவங்க வந்து சிலையா மாறிடுவாங்க, உறைஞ்சு போயிடுவாங்க. சோ எப்படி வந்து அவளை பார்த்தா உறைஞ்சிடுவாங்களோ அதே போல நீங்களும் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா என்னோட காதலியோட குணத்தை ஃபுல்லா கேட்டீங்க இல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்களும் அப்படியே அழகுல உறைஞ்சு நின்று சம்பிச்சு நின்று போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பேரிசன் கொடுக்குறாரு. சோ does dwell sweet love and constant chastity. அவளுக்கு என்ன குணம், இந்த வெளி அழகு மட்டும் கிடையாது. சோ என்னன்னா சாஸ்டிட்டி, கற்பு, கான்ஸ்டன்டான கற்பை கொண்ட அந்த பெண். அன்ஸ்பாட்டட், கலங்கமற்ற வந்து ஃபெய்த், என் மேல நம்பிக்கை உடையவ. விமன்ஹுட், அப்ரோப்ரியேட் விமன்ஹுட். சோ ரிகார்ட், ஹானர், மாடஸ்டி, அவளுக்கு என்னதான் கிடையாது, எல்லாமே, எல்லா வர்ச்சுவும் கலந்த ஒரு ராயல், ஒரு குவீனுக்கு உடைய எல்லா அழகையும் கொண்ட, எல்லாம் ஒருங்கே கொண்ட ஒரு பெண் அப்படிங்கிறாரு. that which base affection doth obey அப்படின்னு சொன்னா எந்த ஒரு கலங்கமும் அடையாம அப்படியே பொத்தி வச்ச ஒரு குத்து விளக்கு அந்தம்மா. சோ thy services to her will. அவளுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னு சொன்னா உங்களோட சர்வீஸ் போய் கொடுங்க, அவன் வர, அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. சோ thought of thing uncommonly ever may. அவளுக்கு வந்து எந்த ஒரு டெம்டேஷனும் இல்லாம, எந்த ஒரு கலங்கமும் அவள் மனசுல வந்து எந்த பாதிப்பும் இல்லாம கணவனை மட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருக்கட்டும். ஓகேவா? சோ ஒன்ஸ் சீன் தீஸ் ஆர் செலஸ்டியல் ட்ரெஷர்ஸ் அண்ட் அன்ரிவீல்டு பிளஷர்ஸ். சோ இனிமேல் வந்து வாழ்க்கையில் வரப்போற எல்லா சந்தோஷங்களும் அவளுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீ அவளை பத்தி நீ என்ன பண்ணுங்கன்னா பிரைஸ், அவளை பத்தி கிடைக்கட்டும் சொல்லிட்டு அவளுக்கு பாட்டு பாடுங்க, அது வந்து காடுகள் ஃபுல்லா கேட்கட்டும், அதுக்கப்புறம் வந்து எல்லா இடத்துலயும் எதிரொலிக்கட்டும் அப்படிங்கிறாரு. சோ ஓகே, சோ உடனே வந்து அந்த மணப்பெண் வந்து வந்தாச்சு. உடனே வந்து டெம்பிள், சர்ச், அந்த சர்ச்சோட கதவை திறந்து வைங்க. சோ ஓப்பன் த டெம்பிள் கேட்ஸ் unto my love. என்னோட காதலி வர, அவளுக்காக திறந்து வைங்க. ஓப்பன் them wide, நல்லா திறந்து வைங்க. சோ அப்படிங்கிறாரு. சோ ஆல் த போஸ் அடான், அப்படின்னா அப்ப அந்த இருக்கிற எல்லா பில்லர்ஸ் அண்ட் டெக் வித் கார்லண்ட்ஸ், எல்லா இடத்துலயும் என்ன பண்ணுங்கன்னா அலங்கரிச்சு வைங்க, பூக்களால் அலங்கரிங்க வைங்க. அண்ட் ரிசீவ் தி செயின்ட். அப்ப இந்த இது வந்து ஒரு செயின்ட் மாதிரி, ஒரு துறவி போல தன்னோட வாழ்க்கை வந்து இவ வாழ்ந்திருக்கா. சோ இனிமேல் தான் அவளுக்கு வாழ்க்கை இன்பம் எல்லாத்தையும் கிடைக்கணும். ஹானர் டியூ, அவளை ஹானர் பண்ற மாதிரி அவ வர. சோ அதனால வந்து எல்லா இடத்தையும் அலங்கரிச்சு வைங்க. சோ ட்ரிம்பிளிங் ஸ்டெப்ஸ், அப்படியே என்ன பண்ணா ஹம்பிள் ரெவரன்ஸ், அவன் நடந்து வர்றா எப்படி அப்படின்னு சொன்னா அப்படியே மெல்ல நட போட்டு அவ்வளோ ஹம்பிளான ரெவரன்ஸ் ஒரு இது போட்டு ஷி கமத் இன். சோ மெல்ல நடை போல அவர் வர. அண்ட் ஆல் பாயிண்ட் இஸ் வியூ, அப்போ கடவுள் வந்து எல்லாரும் அவர் பாக்குற மாதிரி கடவுள் சன்னதியில அவர் வர. சோ ஆஃப் ஹர் வர்ஜின்ஸ் லேர்ன். அப்ப சொல்றாரு, இளம் பெண்களே அவளை பார்த்து கத்துக்குங்க, இதுதான் ஒபீடியன்ஸ்னா இதுதான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து கத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் சொல்றா. So when you come into this holy place to humble your proud faces. சோ நீங்களும் அவளை பார்த்து கத்துங்க, எவ்வளவு அழகா அடக்கம் ஒடுக்கமா அந்த பெண் வந்து வரா.
என்னோட காதலி வர, அதை பார்த்து நீங்களும் கத்துக்குங்க இந்த ஹோலி இடத்துல. சோ பிரிங் ஹர் அப், அவளை கூட்டி வாங்க. எங்க கூட்டி வரீங்கன்னா ஆல்டர். சோ கடவுளோட சன்னதிக்கு முன்னாடி ஆல்டருக்கு கூட்டி வாங்க. அண்ட் சீக்ரெட் செரிமனிஸ் தேர் பார்ட்டேக். அப்ப இந்த செரிமனிஸ் எல்லாம் தொடங்கட்டும். தட் விச் என்லெஸ் மேட்ரிமோனி மேக். அப்ப என்னன்னு சொன்னா இந்த ஒரு வாழ்க்கை ஃபுல்லா இது தொடரணும், அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நடக்க போகுது. அதனால என்ன பண்ணணும்னா லெட் த ரோரிங் ஆர்கன்ஸ். அப்போ அந்த இடத்துல வந்து ஆர்கன்ஸ், அந்த பக்கம் ஸ்கொயர் இருக்கு, அவங்க அந்த சர்ச்ல எப்பவுமே ஒரு ஆர்கன் இருக்கும், அந்த இது வந்து பாடட்டும். அந்த பிரைஸ் அலாட், கடவுளை போற்றி பாடுங்க. அப்படி போற்றி பாடுறப்போ அந்த சாங், அப்புறம் குவார் அவங்களும் வந்து பாடுவாங்க, தங்களோட ஜாயஸ் ஆந்தம் அதை பாடுவாங்க. இந்த பாடல் ஃபுல்லா என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொன்னா காடுகள்லயும் அந்த இடத்துலயும் எதிரொலிக்கிட்டோம் அப்படிங்கிறாரு. சோ நீங்க பார்த்துட்டே இருந்தா அந்த ரிஃப்ரைன் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. அந்த பாட்டு வந்து ஃபர்ஸ்ட் மியூஸோட பாட்டா இருக்கு, அப்புறம் இந்த சின்ன பசங்களோட பாட்டா இருக்கு, இல்ல வேற தேவதைகளோட பாட்டா இருக்கு, இல்ல இந்த சர்ச்ல இப்ப பாட போற இந்த குமார் அவங்களோட பாட்டா இருக்கு, இல்ல இந்த போயட் அவரோட பாட்டாவே இருக்கு. எல்லாமே வந்து ஒவ்வொரு பாட்டும் மாறிட்டே இருக்கு. அந்த இது வந்து எல்லா இடத்துலயும் எதிரொலிக்கிட்டோம் அப்படின்னு வந்து ரிஃப்ரைன் வந்துட்டே இருக்கு. So behold while she before the altar stands. அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா இப்ப ரெண்டு பேரும் பிரைட் அண்ட் க்ரூம் வந்து ஆல்டருக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. சோ ஹியரிங் த ஹோலி பிரீஸ்ட் வந்து என்ன பண்றாருன்னா அவர்கிட்ட பேசுறாரு. ஏமா நீ என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா அவர் வந்து ஐ டூ அப்படின்னு தான் சொல்லணும், வேற வழி இல்ல. அண்ட் பிளஸத் ஹர் வித் 2 happy hands. அவர் வந்து வாழ்த்துறாரு, பிரீஸ்ட் வந்து வாழ்த்துறாரு. அண்ட் ஹவு த ரெட் ரோசஸ் ஃபிளஷ் அப் அண்ட் ஹர் சீக்ஸ். உடனே அந்த கண்ணை செவந்து போகுது, ரோஜா மலர்கள் போல கண்ணை செவந்து போகுது. எப்படி அப்படின்னு சொன்னா and the pure snow with a goodly vermil stain like a crimson dyed in grain. எப்படின்னு சொன்னா ஒரு பனியில வந்து திடீர்னு வந்து ஒரு செக்கச்சவையான ஒரு டைய ஊத்துன மாதிரி, அப்படி ஸ்னோ மாதிரி அவளோட கண்ணங்கள் இருந்துச்சு. அது வந்து அப்படியே வந்து செக்கச்சவைன்னு மாறுதான். and even the angels which continually and about the sacred altar then remain. சோ இந்த ஆல்டர் மேல எல்லா தேவதைகள் ஃபுல்லா வானத்துல இருந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா இவளுக்கு வந்து வாழ்த்துறாங்க. forget thy service. ஐயோ சம்டைம்ஸ் அவங்க மறந்துடுறாங்க, ஏன்னா பெண் வந்து அவ்வளவு அழகா இருக்கிறதுனால about her fly, மறக்கிறது கூட சரி, பறக்கிறது கூட அந்த ஏஞ்சல்ஸ் வந்து மறந்துட்டு அப்படி இவரை பார்த்துட்டு இருக்காங்களா. often peeping in her face that seems so fair the more they on its stare. அப்ப இந்த தேவதைகள் வந்து பறக்க கூட மறந்துட்டு அவளோட இவ்வளவு அழகை பார்த்து மயங்கி நிக்கிறாங்க. but her sad songs, ஆனா என்னன்னு தெரியலையே, ஏன் இந்த மணப்பெண் வந்து கொஞ்சம் சோகமா இருக்கிறா. sad eyes still fastened to the ground. ஏன் நம்ம தான் கல்யாணம் ஆக போகுது, எல்லாம் இப்போ ஆல்டர் இன்னும் வந்து ஏன் வந்து தலை குனிஞ்சு தரையே பார்த்துட்டு இருக்கா. அண்ட் கவர்ன்ட் வித் குட்லி மாடஸ்டி. இன்னும் இந்த தயக்கம் ஏன், அதான் கல்யாணம் ஆயிடுச்சு. அண்ட் சஃபர்ஸ் நாட் ஒன் லுக் டு கிளான்ஸ், அவரே ஒரு பார்வை கூட நம்ம பக்கம் பார்க்க மாட்டேங்கிறா. கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் வந்து ஏன் வந்து இப்படி இருக்கிறா, ஏன் வந்து தயக்கம். why blush you love to give me to your hand to bludge off of all our band. சோ நம்மளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப ஏன் வந்து இன்னும் அந்த தயக்கம் ஏன், இன்னும் அந்த மாடஸ்டி ஏன் அப்படின்னு கேக்குறாரு. சோ அதனால வந்து இந்த ஏஞ்சல்ட்ட சொல்றாரு, அல்லேலூயா, நீங்க அந்த பாட்டு பாடுங்க, அந்த பாட்டு வந்து எல்லா இடத்துலயும் கேட்கட்டும், அது வந்து எல்லா இடத்துலயும் எதிரொலிக்கட்டும். சரியா? now all is done. ஓகே, இந்த செரிமனிஸ் எல்லாம் முடிஞ்சாச்சு. bring home. அப்போ அந்த பெண்ணை வந்து அவரோட சேம்பர், வீட்டுக்கு அறைக்கு கூட்டி போங்க, கல்யாண அறைக்கு. so bring home the triumph of our victory, bring home with you the glory of her again. so gain. சோ அப்ப இந்த கல்யாணம் முடிஞ்சோடனே அவளை சொல்றாரு, அம்மா பொண்ணை பார்த்து கூட்டி போங்க, வீட்டுக்கு கூட்டி போங்க, நான் வந்துடுறேன் பின்னாடியே. சரியா? அண்ட் ஜாயஸ் bring her with jollity. சோ அப்ப வந்து என்ன பண்ணா, ஒரு சந்தோஷமான தருணம், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு never had man more joyful day than this. இது மாதிரி ஒரு நாள் வந்து இந்த மணமகனுக்கு வந்து கிடைக்காத ஒரு நாள். whom heaven with a heap with bliss. அப்ப அந்த heaven என்ன பண்ணுன்னு சொன்னா எல்லாரோட சந்தோஷத்தையும் அவனுக்கு கொடுக்கட்டும். and make feast thereof now. சோ அதனால வந்து feast. சோ அப்ப வந்து விருந்து, அப்ப அந்த விருந்துல வந்து என்ன பண்ணா நாள் ஃபுல்லா விருந்து நடக்கட்டும். and this day and be holy. அப்ப அந்த புனிதமான நாள்ல எல்லாரும் வைனை குடிக்கட்டும். எப்படின்னு சொன்னா pour out the wine without restraint. பார்க்கவே பார்க்காத, எல்லாத்தையும் ஊத்து, பார்த்து ஊத்தக்கூடாது, எந்த ஒரு கரசனை எல்லாம் அது பாட்டு ஊத்தி தள்ளட்டும். நாட் பை த கப்பு கப்பாலாம் ஊத்த வேணாம், வயிறு முட்டை குடிக்கிட்டோம். இது என்ன தெரியல, அந்த காலத்துல இந்த காலத்து வரைக்கும் கல்யாணம்னாலே குடி ஒரு ஃபேமஸ் விஷயமா இருக்கு போகுது. அது முக்கியமா இந்த ஒரு டீம், இந்த குரூம், இந்த மணமகன் வந்துட்டாலே போதும், இந்த ரூம் போட்டு இதுக்காகவே ஒரு குடிகார கூட்டம் ஒண்ணு வரும். சோ போர் அவுட் ஆல் தட் மேபி அந்த காலத்துல இது இருக்குது போகுது. அந்த சம்பிரதாயத்தை சொல்ற மாதிரி சொல்றாரு, அவங்க வந்து கோப்பையெல்லாம் குடிக்கணும், வயிறு முட்டை குடிக்கிற மாதிரி வாங்கி கொடுத்துருவானுங்க. சில பேர் கல்யாணத்துக்கே போறதுல
ஹோட்டல்லே குடிச்சிட்டு அப்படியே போயிடுவாங்க. ஸோ அண்ட் ஸ்ப்ரிங்கிள் ஆல் த போஸ்ட். அப்ப என்ன சொல்லிட்டுனா எல்லா இடத்துலயும் தெளிங்க, ஏன்னா அவ்வளவு வைன் போல்து. செவுத்துல எல்லா இடத்துலயும் சொல்லுவீங்க, எல்லா இடத்துலயும் மனம் வீசட்டும், எல்லாரும் வந்து உற்சாகத்துல கிளைக்கட்டும் அப்படிங்கிறாரு. crown you god Bacchus. அப்ப இந்த Bacchus அப்படிங்கிறது வந்து goddesses of wine, சாரி god of wine. சோ அவரும் வந்து என்ன பண்றாரு, பங்கேற்கிறாரு. அப்புறம் ஹைமன் அந்த மேரேஜ் காட், சோ அவரு வந்து எல்லா இடத்துல இருக்காரு. எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த குதூகலத்துல கலந்துகிட்டோம். லெட் த கிரேசஸ், அந்த கடவுளும் சரி எல்லாரும் வந்து என்ன பண்ணிட்டோம், இந்த நாளை வந்து சந்தோஷமா இருக்கட்டும். அதனால மெய்டன்ஸ், அந்த பெண்களை சாகாரு, இந்த ஒரு நாள்ல இந்த கேரல், இந்த ஒரு நல்ல பாட்டு பாடுங்க, அந்த பாட்டு வந்து எல்லா இடத்துலயும் பரவட்டும், கேட்கட்டும் அப்படிங்கிறாரு. இதுக்கப்புறம் வந்து மணி அடிக்கிறாங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா சர்ச்ல அந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மணி அடிக்கிறாங்க. அண்ட் யங் மேன் ஆஃப் த டவுன், சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா சர்ச் பெல் அடிக்கிறாங்க, கல்யாணம் முடிஞ்சு போச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் லீவ் யுவர் வாண்டட் லேபர்ஸ் ஃபார் திஸ் டே. போதும்பா, நீங்க கல்யாணத்துக்கு எல்லாரும் சேவை பண்ணிட்டீங்க, போதும், அவன் வீட்டுக்கு போங்க. அண்ட் திஸ் டே இஸ் ஹோலி அண்ட் ரைட் இட் டவுன் அண்ட் ஃபார் இட் ரிமெம்பர் மே. எல்லாரும் ஞாபகம் வச்சுங்க. சூரியனும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உச்சத்துக்கு வந்தாச்சு, சீஃபஸ்ட் ஹைட். இப்ப வந்து காலையில ஆரம்பிச்சு மத்தியானம் ஆகி போச்சு, மத்தியானம் கல்யாணம் முடிஞ்சு போச்சு. வித் பார்னபி த பிரைட். அப்ப இந்த இடத்துல வந்து சன். அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான நாள் இது வந்து பார்னபிஸ் டே வந்து அன்னைக்கு வருஷத்தோட ஒரு நீண்ட நாள். அப்ப இவருக்கு வந்து ஒரு பெரிய வருத்தம், இன்னைக்கு போயிடா கல்யாணம் வைப்பீங்க, அப்ப நீண்ட நாள் அப்படிங்கிறப்ப இரவு வந்து ஷார்ட்டா இருக்கும். இது வந்து யூரோப்ல ஒரு சில சீசன்ல நடக்கும். அப்ப என்ன அப்படின்னு சொன்னா பகல் வந்து அதிகமா இருக்கும், இரவு வந்து கம்மியா இருக்கும். For winds declining daily by degrees, he somewhat loseth of heat and light. Of one's crab behind his back he sees. அப்ப என்னன்னு சொல்லிட்டு அந்த நாள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்ல கழியட்டும், இந்த ஹீட் லைட் எல்லாம் போகட்டும். அதுக்கப்புறம் கிராப் வந்து கான்ஸ்டலேஷன், அந்த நட்சத்திர கூட்டம் அது வந்ததுக்கு அப்புறமா இந்த நாள் கொஞ்சம் கொஞ்சமா கழியட்டும், அதுக்காக வந்து இவர் காத்துட்டு இருக்காரு. பட் ஃபார் திஸ் டைம் இட் இல் ஆர்டைன்ட். என்ன நாள்ராது, டு சூஸ் த லாங்கஸ்ட் டே இன் ஆல் த இயர். இன்னைக்கு போய் தான் கல்யாணம் வைக்கணுமா, அண்ட் ஷார்டஸ்ட் நைட். அப்போ இவருக்கு வந்து ஒரே ஏக்கம், என்னடா நாள் இன்னைக்கு இரவு ரொம்ப கம்மியா இருக்குமே, அப்போ நான் என் மணப்பெண்ணோட இருக்கணுமே. அண்ட் லாங்கஸ்ட் ஃபெட்டர் வேர், அப்போ நீண்ட இரவா இருக்க வேணாமா, அப்ப ஷார்டஸ்ட் நைட்டா இருக்கே. அண்ட் நெவர் டே சோ லாங் பட் லேட் வுட் பி பாஸ். அப்ப இவருக்கு வந்து ஒவ்வொரு மணித்துளியும் வந்து போகிறதே ரொம்ப போக மாட்டேங்குது, என்ன நாளே போக மாட்டேங்குது, மத்தியானம் ஆயிடுச்சு, எப்ப இரவு வரப்போகுதுன்னு இவர் வந்து ஆங்ஷியஸா வெயிட் பண்றாரு. அண்ட் ரிங் த பெல்ஸ் மேக் இட் வெரி அவே. போட்டும் போட்டும் எல்லாம் அந்த நாள் போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் போன் ஃபேர் மேக் ஆல் டே அண்ட் டான்ஸ் தெம் வித் தெம் சிங். அப்ப என்ன பண்ண அப்படின்னு சொன்னா இந்த நாளை வந்து வழி அனுப்பி வைங்க, பாட்டு பாடி டான்ஸ் ஆடி இந்த நாட்கள் வந்து வழி அனுப்பி வைங்க, அது எல்லா இடத்துலயும் கேட்கணும். இந்த நாள் போனாதான் இரவு வரும். அண்ட் வென் வில் திஸ் லாங் வேரி டே. உடனே ஒரு கேள்வி, என்னைக்குதான் இது வந்து இந்த நாள் சாயங்காலம் வரும், எப்போ நைட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காப்ல. அண்ட் லெட் மீ லீவ் டு கம் டு மை லவ். எப்போ அவனோட பிரைடல் சேம்பர்ல என்னோட மணப்பெண்ணோட போய் சேருவேன். சோ ஹவு ஸ்லோலி டு த அவர்ஸ் தை நம்பர் ஸ்பெண்ட். என்னடா நாளே போக மாட்டேங்குது, ஹவு ஸ்லோலி அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு தலைவர். சோ கடைசி என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா கழியுது, அந்த நேரம். இவர் வந்து என்னன்னு சொன்னா அந்த ஆங்ஸைட்டி, தன்னோட மணப்பெண்ணோட அறையில போய் சேரணும், கல்யாணம் ஆயிடுச்சு போகணும் அப்படின்னு சொன்னா. ஆனா இந்த லாங்கஸ்ட் டே அது வந்து எண்ணிக்கிட்டே இருக்காரு, போக மாட்டேங்குது. சோ கடைசியில என்ன பண்ண கொஞ்சமா கொஞ்சமா அந்த நாட்கள் கழியுது. லாங் தவ் இட் பி அட் லாஸ்ட். கடைசியில இட் டூ க்ளூம், அப்படியே வானம் கருக்குது. அண்ட் பிரைட் ஈவினிங் ஸ்டார். ஈவினிங் ஸ்டார் வந்து அந்த இடத்துல ஹொரைசன்ல வந்து வந்தாச்சு. ஃபேர் சைல்ட் ஆஃப் பியூட்டி அப்படிங்கிறது அந்த ஈவினிங் ஸ்டார் பத்தி சொல்றாரு. அந்த ஈவினிங் ஸ்டார் என்ன பண்றாருன்னா, நீ வந்து ஒளி, என் வாழ்க்கையிலேயே ஒளியாத்த வந்துட்ட நீ, க்ளோரியஸ் லேம்ப் ஆஃப் லவ் அண்ட் ஆல் த ஹோஸ்ட் ஆஃப் ஹெவன் இன் ரேங்க்ஸ் டஸ்ட் லீட். எல்லாரையும் கூட்டிட்டு வா. Gayest lovers through the nightest dread and how cheerfully look from above. நீங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த டே வந்து நைட், இந்த இரவு வந்து வாழ்த்தணும். from above, சொர்க்கத்துல இருந்து வாழ்த்துங்க. and seems to laugh between the twinkling light. சோ இந்த நாள்ல வந்து காதலர்கள் எல்லாம் வந்து சந்தோஷமா வந்து தங்களோட நாட்களை கழிக்கட்டும். அவங்க என்ன பண்ணாங்க, சந்தோஷத்துல பாட்டு பாடட்டும். ஓகேவா. and glad many which for joy do sing. அப்ப அந்த காதலர்கள் வந்து பாட்டு பாடுவாங்க, அந்த பாட்டு வந்து எல்லா இடத்துலயும் கேட்கட்டும் அப்படிங்கிறாரு, எதிரொலிக்கட்டும். So now cease you damsels your delightful forepast. அப்போ வந்து என்ன சொல்றாருன்னா, அப்போ அந்த கூட இருக்கிற அந்த virgin பெண்கள், அந்த அதாவது பிரைட்ஸ் மெய்ட், மணப்பெண் தோழிகள், தோழிகள்லாம் நீங்க உங்க சேவையெல்லாம் நம்மளுக்கு போதும். enough is it that all day was yours. நீங்க இந்த நாள் ஃபுல்லா கூடவே இருந்தீங்க, நீங்க எல்லாம் கிளம்பலாம், வீட்டுக்கு போலாம். So now day is done and night is nigh fast.
சோ இந்த இரவு வந்து வரப்போகுது, நீங்க எல்லாம் உங்க வேலையை பார்க்க நீங்க வீட்டுக்கு போங்க, நான் என் வேலையை பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு now bring the bride அப்படின்னா மணப்பெண், அந்த மணப்பெண் வந்து டு த பிரைடல் பவர்ஸ். அப்போ அந்த அறைக்கு மணப்பெண் இந்த அறைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்து வெட்டிங் நைட் அவளை கூட்டி வாங்க. நவ் நைட் இஸ் கம், இரவு வந்தாச்சு. அண்ட் சூன் ஹர் டிஸ்அரே அண்ட் இன் ஹர் பெட் ஹர் லே, அவளை அந்த மணப்பெண் அந்த பெட்ல வந்து படுக்கையில வந்து அவளை தூங்க வைங்க, படுக்க வைங்க. லேஹர் இன் லில்லிஸ் அண்ட் வயலட்ஸ், ஸோ எல்லா மலர்களும் அந்த இடத்துல கிடைக்கட்டும். அண்ட் சில்கன் கர்டன்ஸ் ஓவர் ஹர் டிஸ்பிளே அண்ட் ஆர்டர்ட் ஸ்வீட்ஸ் ஷீட்ஸ் அண்ட் ஏர்காஸ் கவர்லெட்ஸ். அப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த படுக்கை அறை எப்படி இருக்கணும், ஃபுல்லா மலர்களால் நிரம்பி இருக்கணுமா, அவ்வளவு சாஃப்டா இருக்கணுமா படுக்கை ஷீட் எல்லாமே, அந்த கவர்லெட் எல்லாம். சோ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணா, அவளை வந்து ரொம்ப அற்புதமா வந்து அவளை வந்து உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இன் ப்ரௌட் ஹியூமிலிட்டி. சோ அந்த இடத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னா, அன்லைக் சாரி லைக் அந்த மையா வென் ஜோவ் ஹர் டுக் இன் டெம். சோ இதுக்கு வந்து திருப்பி ஒரு மித்தாலஜி, கிரீக் மித்தாலஜி வந்து ஜோவ் அகன்ஸ்ட் ஜூஸ். இந்த ஜூஸ்க்கு வேலையே இல்ல போகுது, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பெண் கூடவே இருக்க வேண்டியது. இந்த ஜூஸ் எப்படி வந்து மையா அவ கூட எப்படி ஒரு தாம்பத்திய உறவுல இருந்தாரோ, எப்படி அவங்களுக்கு வந்து ஒரு அந்த உறவுல வந்து ஒரு ஹெர்மிஸ் அப்படிங்கிற ஒரு மகன் பிறந்தானோ, அதே போல லையிங் ஆன் த ஃப்ளவரி கிராஸ் பிட்வீன் ஸ்லீப் அண்ட் வேக் ஆஃப்டர் ஷி வேரி வாஸ் வித் பேத்திங் இன் தி ஆர்கலிடியன் ப்ரூக். ஸோ எப்படி வந்து மையா எப்படி வந்து அந்த களைத்து போயிட்டு அந்த இடத்துல படுத்து கிடந்தாலும், அதே போல என்னோட இவளும் வந்து இங்க இருப்பா அப்படிங்கிறார். நவ் இட் இஸ் நைட். ஸோ அதே போல அவளையும் வந்து இந்த இடத்துல வந்து படுக்கையில வந்து படுக்க வைங்க. அண்ட் நவ் இப்ப இரவு வந்தாச்சு, டான்சர்ஸ் நீங்க எல்லாம் போலாம், நீங்க எல்லாம் உங்க வீட்டை பார்த்து போங்க. லீவ் மை லவ் அலோன், அவளை தனியா விடுங்க. அண்ட் லீவ் லைக் வைஸ் யுவர் ஃபார்மர் லேட் டு சிங் சொல்லிட்டு, ஸோ தனியா வந்து அந்த வெளியே எப்ப பாத்தீங்கன்னா இந்த பிரைடல் சேம்பருக்கு இடையில பாட்டு பாடுவாங்க வெளியே போயிட்டு. ஸோ அதுதான் எபித்தெலாமியன் இல்லையா. ஸோ எபித்தெலாமியன் இந்த பிரைடல் சேம்பருக்கு வெளியே இருந்து பாட்டு பாடுறது இந்த மணப்பெண்க ரெண்டு பேருக்காகவும். ஸோ அதனால அந்த பாடல் வந்து எல்லா இடத்துலயும் கேட்கட்டும், எதிரொலிக்கட்டும் அப்படிங்கிறாரு. அவ்வளவுதான். நவ் வெல்கம் நைட், அவ்வளவுதான் இரவு வந்தாச்சு. ஸோ நைட் தவ் நைட் சோ லாங் எக்ஸ்பெக்டட், இவன் இதுக்காகவே காத்துட்டு இருந்திருக்கான் பைபிள்ல, ரைட். அண்ட் லாங் டேஸ் லேபர் டஸ் ஆல் டே டிஃப்ரை, அண்ட் ஒரு நாள் பெரிய நாள் இன்னைக்கு, ரைட்டா. சாலிட்டிஸ் சம்மர், இது வந்து ஒரு மிட் சம்மர். ஸோ ஒரு மிட் சம்மர் டேல வந்து ஒரு நாள் வந்து ரொம்ப பெரிய நாளா இருக்கும். அப்ப அந்த மிட் சம்மர் டேல வந்து அந்த 24 மணி நேரம், அதனாலதான் தெரியல நம்மளுக்கும் வந்து 24 ஸ்டான்ஸா போட்டு இழுத்துட்டு இருக்காரு, ரைட், இந்த போயம். ஸோ அப்போ அவரு கவுண்ட் பண்ற மாதிரி நம்மளும் எப்படா இந்த ஸ்டான்ஸா ஒவ்வொன்னா போகும்னு சொல்லிட்டு நம்மளும் கம்மியாட்டே இருந்திருக்கோம். நம்மளும் கடைசி எண்டுக்கு வந்தாச்சு, கவலைப்படாதீங்க சரியா. எப்படி வந்து இந்த இதுல இருக்கிற ஸ்பீக்கர் ஒவ்வொரு அவரையும் ஓட்டி கடைசியில நைட்டுக்கு வந்தாரோ, அதே மாதிரி நம்மளுக்கு கடைசி ஸ்டான்சஸ் வந்துட்டு இருக்கோம். அண்ட் ஆல் மை கேர்ஸ் விச் க்ரூவல் லவ் கலெக்டட் ஹஸ் சம்ட் இன் ஒன், அவ்வளவுதான்டா. எல்லாம் ஒருங்கிணைச்ச மாதிரி ஒரு நாள் இந்த நாளுக்காக வந்தாச்சு. எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு, எல்லா டயர்ட்னஸ் எல்லாம் ஓடிடுச்சு. ஸ்ப்ரெட் தை பிராட் பிரிங் ஓவர் மை லவ் அண்ட் மீ. அப்ப அந்த இரவு என்ன சொல்றாருன்னா, உங்களோட விங் ஒரு பறவை மாதிரி சொல்றாரு, என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, எப்படி வந்து உங்களோட கோழி ஐ மீன் ஒரு 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 பறவை வந்து கோழி குஞ்சுங்களை எப்படி காப்பாத்துமோ மறைச்சுமோ, அதே மாதிரி எங்க ரெண்டு பேரும் நீங்க என்ன பண்ண, இந்த இரவு வந்து எங்களை மூடி இருக்கணும், எங்களை வந்து மத்த எல்லா இடத்துலயும் வந்து எங்களை காப்பாற்றணும். Thou no man may see us, யாரும் எங்களை பார்க்க கூடாது. Thy sable mantle as enwrap, என்னன்னு சொன்னா கடைசி நேரத்துல இருக்கிற ஒரு பயம் இந்த இரவு. சோ அப்ப இந்த இரவுல இருக்கக்கூடிய பயத்தெல்லாம் எங்களை போக்குங்க. சோ பெரில் அப்ப டேஞ்சர்ஸ் ஆர் ஃபவுல் ஹாரர் ஃப்ரீ, சோ எல்லாத்தையும் வந்து போக்கி எங்க ஒரு நிம்மதியான ஒரு தொடக்கத்தை வந்து எங்களுக்கு கொடுங்க. தட் ஃபால்ஸ் ட்ரீசன், அப்ப யாராட்டும் அப்ப என்னன்னு சொன்னா, இது அந்த சுச்சுவேஷன் அயர்லாந்து சுச்சுவேஷனா கூட இருக்கலாம். சோ அந்த துரோகம் எல்லாமே சொல்லிட்டு அந்த பயம், சோ ட்ரெட் டிஸ்குவயட் ஒரு அமைதி, சோ அந்த அச்சம் எல்லாமே வந்து எங்க ரெண்டு பேருக்கு இருந்து போட்டோம். த சேஃபஸ்ட் ஆஃப் அவர் ஜாய், எங்க ரெண்டு பேருக்கு இடையில இந்த பயம் எல்லாமே போட்டு எங்களுக்குள்ள என்ன இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா, லெட் த நைட் பி காம் அண்ட் குவைட் சம் வித்தவுட் டெம்பர் ஸ்டார்ம் சேட் அஃப்ரை. சோ எதுவுமே இல்லாம எந்த ஒரு சலனமும் இல்லாம இந்த இரவு வந்து ரொம்ப அமைதியா இருக்கட்டும். எப்படி அப்படின்னு சொன்னா, லைக் திருப்பி அவரே தான். இந்த ஜூஸ் வந்து எங்க போனாலும் வந்துடுறாரு. திருப்பி ஜூஸ் வந்து என்ன பண்ணாருன்னா, ஆல்கமீனா, அது யாரு அப்படின்னு சொன்னா ஹெர்குலிஸோட அம்மா. சோ இவங்க ரெண்டு பேருக்கு பிறந்தது ஹெர்குலிஸ். அப்ப இந்த ஹெர்குலிஸ் எப்படி வந்து ஆல்கமீனா, ஏற்கனவே வந்து அந்த இடத்துல மையா. சோ அதே போல இந்த எப்படி வந்து ஜூஸ் வந்து ஆக்லினா கூட உறவு வச்சுக்கிட்டாரோ, எப்படி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பையன் பிறந்தானோ, அதே மாதிரி when he beget the great Tithrian groom, ஓகேவா, அதே போல எங்களுக்கு ஹெர்குலிஸ் போல எங்களுக்கும்
like as we went with the thyself did lie and beget majesty. அப்ப என்னன்னு சொன்னா இந்த இரவு கழிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு மகனோ பையனோ பிறக்கணும். சோ எப்படி வந்து அவங்களுக்கு பிறந்தானோ அதே போல பிளஸ், சோ எங்களுக்கு வந்து இதே போல வந்து குழந்தைகள் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடுங்க. and let the maids and young men cease to sing. வெளியே வந்து இவங்க பாடிட்டு கிடப்பானுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் நிறுத்த சொல்லு. ரைட்டா? சோ அதே போல இங்க கொஞ்சம் ரிஃபரைனை கொஞ்சம் மாத்துறாரு. nor let the woods them answer. இந்த காடுகள் வந்து அதை கேட்கறத நிறுத்தட்டும். nor their echo. எல்லாம் அமைதியா இருக்கட்டும் இந்த இரவுக்காக. கொஞ்சம் ரிஃபரைன் அவர் மாத்திட்டாரு அந்த இடத்துல. சோ அதே போல அந்த பயம், let no lamenting cries, no doleful tears. சோ எந்த கண்ணீரும் வேணாம், துக்கமும் வேணாம். be heard all night within or yet without. சோ இங்கேயும் சரி வெளியும் சரி யாரும் எந்த கண்ணீரும் இருக்கக்கூடாது. அது அம்மா அப்பாவும் சரி யாரும் யாருக்காக அழக்கூடாது. and let false whisper breeding hidden fears. சோ அந்த ஒரு இது வெளியே வந்து பேசிப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பயம் உள்ள என்ன நடக்குமோன்னு சொல்லிட்டு. break gentle sleep with misconceived doubt. சோ இதெல்லாம் போகட்டும். எல்லாம் போனதுக்கு அப்புறம் let no deluding dreams, dreadful sights. சோ எந்த ஒரு கெட்ட கனவும் இல்லாம எந்த ஒரு அச்சமும் இல்லாம make sudden sad frights. இதெல்லாம் போட்டோம். அப்ப இந்த இரவுல வந்து ஒரு பயம் கலந்த மாதிரி ஒரு இரவை சொல்றாரு. ஏன்னா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் தடவை ஒரு பெண்ணும் ஆணும் சந்திக்கிறது, அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். சோ ரெண்டு பேரும் முதல் தடவை ஒரு சந்தோஷம் கலந்த ஒரு பயம், அச்சம் எல்லாமே சரி, அதெல்லாம் போகட்டும். சோ let the poke nor evil spirits. சோ அப்ப அந்த ஈவில் ஸ்பிரிட்டா இருக்கட்டும், விச்சஸா இருக்கட்டும், காப்ளினா இருக்கட்டும், இங்க நீங்க பாக்குறது ஒரு காப்ளின் ஸ்கிரீன்ல. சோ இது மாதிரி சாம்ஸ், அவங்களோட எந்த ஒரு கெட்ட சக்தியும் தீய சக்தியும் வந்து எங்களை எதுவும் பண்ணக்கூடாது. ஓகேவா? அவங்க எல்லாம் வந்து ஓடி போட்டோம். prayers things will not be. let not the shriek owl. அப்ப அந்த இரவுக்கான owl, அந்த owl பறவை அதுவும் என்னப்பட்ட இல்ல ஸ்டார்க் எதுவும் கேட்கக்கூடாது. இல்ல நைட்ல வந்து அந்த ரேவன் அதுவும் சரி எதுவும் கத்தக்கூடாது. a damned ghost clad up the mighty spells. இன்னைக்கு நைட் வந்து எதுவும் கத்தக்கூடாது. அது அவுலா இருக்கட்டும், இல்ல ஸ்டாங்கா இருக்கட்டும், ரேவனா இருக்கட்டும், இல்ல வல்ச்சரா இருக்கட்டும், இல்ல இந்த தவளைங்களா இருக்கட்டும். சில நேரம் இந்த தவளைங்க கத்தரை தாங்க முடியாது. சோ எல்லாம் வந்து அமைதியா வாயை பொத்திக்கிட்டு இருக்கட்டும். மேக் us wish they are choking. செத்தே போட்டோம், எல்லாம் அமைதியா வாயை பொத்திக்கிட்டு இருக்கட்டும். let none of these dreary essence sing. சோ இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா இந்த ரெஃபரன் வந்து மாத்திட்டாரு. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் கேட்கட்டும்னாரு. இப்ப என்னடான்னா ஆப்போசிட்ல என்ன சொல்றாரு, இவங்க ஏதாட்டு பண்ணுனா கூட இந்த காடுகள் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ண வேணாம், நீங்க எதிர்க்க வேணாம், எல்லாம் அமைதியா இருங்க, ஏன்னா இரவு வந்தாச்சு, நானும் என் காதலையும் சேர்ந்தாச்சு. ஓகேவா? பட் லெட் ஸ்டில் சைலன்ஸ். அப்ப இந்த அமைதியில வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நைட் வாட்சஸ் கீப். அப்ப என்ன பண்ண எங்களை பார்த்துட்டு அந்த அமைதியான தருணத்துல சீக்ரெட் பீஸ், ரொம்ப ஒரு அமைதியான ஒரு தருணம். மை அஷூரன்ஸ் ரே. அப்போ உங்களோட அந்த நிலா வெளிச்சம் ரொம்ப அமைதியா டைம்லி ஸ்லீப். அதே மாதிரி என்ன பண்ண அப்படின்னு சொன்னா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கரெக்டான தருணத்துல எங்களுக்கு தூக்கமும் வரட்டும். when it is time to sleep. ஓகேவா? சோ எங்களுக்குள்ள உறவு முடிஞ்சதுக்கு அப்புறமா எங்களுக்கு களைப்புல நாங்க தூங்கிடுவோம், அதுவும் கரெக்டா வந்து நாங்க தூக்கம் வரட்டும். சோ மே pour his limb forth on our pleasant play. அப்போ அந்த பிளே அப்படிங்கிறது அந்த உறவு இன்டர் கோர்ஸ், அது முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணட்டும், அதுக்காக யாரெல்லாம் எங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொன்னா வைல்ஸ் அண்ட் 100 little winged loves. யார் அப்படின்னா அந்த கியூபிட். அந்த கியூபிட் எல்லாம் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொன்னா அங்கங்க பறப்பாங்க. சோ அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணட்டும், எங்களுக்கு உதவி பண்ணட்டும். and diverse feathered doves shall fly and flutter around our bed. அப்போ எல்லா இந்த தேவதைகளும் என்ன பண்ணட்டும், அந்த மன்மத குஞ்சுகளும் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எங்க பறக்கட்டும். in the sacred dark and none reprove thy pretty steel shall work and snare shall spread. அவங்க எல்லாம் வந்து தங்க மாய வலையை வந்து வீசட்டும், அதுல வந்து பறவைகள் மாட்டட்டும் அப்படிங்கிற மாதிரி. சோ கொஞ்சம் சிம்பாலிக்கா அந்த முதல் இரவு வந்து சொல்லிட்டு போறார். snatches of delight, concealed through to covered night. சோ அப்போ இரவல் கண்ணில் படாம இந்த கச்சேரி வந்து அரங்கேறட்டும் அப்படிங்கிறாரு. சோ அப்போ இவங்க எல்லாம் யாரு, இந்த மன்மதன் ஏற்கனவே சொன்னார் சன்ஸ் ஆஃப் வீனஸ். சோ வீனஸோட பிள்ளைங்க தான் இந்த மன்மதர்கள். சோ பிளே யுவர் ஸ்போர்ட்ஸ் அட் வில். உங்க இஷ்டத்துக்கு வந்து உங்க மன்மத லீலையை வந்து நீங்க காமிங்க. ஃபார் கிரீடி பிளஷர்ஸ் கேர்லெஸ் ஆஃப் யுவர் டாய்ஸ். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம இந்த இரவு ஃபுல்லா நீங்க வந்து என்ன பண்ணுங்க, விளையாடுங்க, பூந்து விளையாடுங்க. சோ திங்ஸ் மோர் அப்பான் ஹர் பாரடைஸ் ஆஃப் ஜாய்ஸ். அந்த மணப்பெண்ணுக்கும் வந்து ஒரு உச்சகட்ட சந்தோஷம், பாரடைஸ் ஆஃப் ஜாய்ஸ் கொடுங்க. So then what you do will be good or ill. Okay, all night. So throughout அந்த இரவு முழுக்க வந்து என்ன பண்ணுங்க, உங்களோட மன்மத லீலையை வந்து நீங்க காமிங்க.
ஃபார் இட் வில் சூன் பி டே. ஏன்னு சொன்னா இது வந்து ஷார்டஸ்ட் நைட் அப்படிங்கறனால நீங்க வந்து தயங்காம வந்து நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வந்து பாட்டு பாடிக்கிட்டு ஆட்டம் பாடிட்டு இருங்க. சோ அது வந்து என்ன பண்ணணும்னா வெளியே வந்து சத்தம் போடாம பண்ணணும். சரியா? எங்கேயும் கேட்க கூடாது. திடீர்னு பார்த்தா யாரா அது, ஹூ இஸ் த சேம் விச் அட் மை விண்டோ பீப்ஸ். இந்த ஜன்னல் யாரு எட்டி பாக்குறது, யார் எட்டி பாக்குறான்னு பார்த்தா நிலா. இந்த சிந்தியாவுக்கு வேற வேலை இல்ல. சோ ஹூ இஸ் தட் ஃபேர் ஃபேஸ், யாரா அந்தம்மா அப்படின்னு பார்த்தா ஷன் தட் ஷைன்ஸ் ஆர் சோ பிரைட், பார்த்தா சிந்தியா, நிலா. இசன்ட் இட் சிந்தியா, சிந்தியா தானா அப்படின்னு பார்த்தா சிந்தியா தான், அதாவது நிலா. நிலா வந்து என்ன பண்ணுதுன்னா இவங்க படுக்க அறையில இருந்து எட்டி பாக்குது. she never sleeps but walks about high heaven all night. இரவு ஃபுல்லா தூங்காம இதே வேலையா தான் இருக்குது இந்த நிலாவுக்கு. அப்போ அவன் சொல்றா, ஏமா நீ என்ன பண்ற, fairest goddesses, do you not envy my love with me to spy. நீ இப்படி வந்து எட்டி பாக்குறிய எங்க படுக்கறையில, நீ என்ன பண்ண, for thou likewise did love, நீ இதே பார்த்தாலும் காதல் கொண்ட. நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னா thou unthought for a fleece to of wool. நீ யார் அப்படின்னு சொன்னா ஒரு ஷெப்பர்ட். அப்ப அந்த fleece of wool அப்படிங்கிறது ஒரு ஷெப்பர்ட். அப்போ மாடு மேய்க்கிற ஆடு மேய்க்கிற ஒருத்தனை வந்து நீ காதல் வயப்புண்ட, அது யாரு அப்படின்னு சொன்னா எண்டமியான். அப்ப நீ என்ன பண்ண, சிந்தியா, சிந்தியா வந்து காதல் கொண்டா எண்டமியான் மேல. சோ த லாட்மியன் ஷெப்பர்ட் ரெஃபர்ஸ் டு எண்டமியான். சோ இது வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு திருப்பி வந்து ஒரு லவ் ஸ்டோரி சொல்ல வேணாம். சோ சிந்தியா வந்து எண்டமியான் மேல காதல் கொண்ட, ஒரு மார்ச்சல் ஒரு இம்மார்ச்சல் ஒரு காதல். சோ அது உனக்கு தெரியாததா, அதுதானே நாங்களும் வந்து இங்க கூடியிருக்கோம். சோ therefore to us be favorable now. சோ உனக்கு தெரியாத சந்தோஷமா அதே போல எங்களுக்கும் நீ என்ன பண்ணு அப்படின்னு சொன்னா உன்னோட அருள் வந்து எங்களுக்கு கொடு. of women labors had charge and generation goodly enlarge. அப்ப என்ன பண்ணா எங்களுக்கு வந்து என்ன ஒரு வரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, சோ அந்த ஒரு ப்ரொக்ரியேஷன், இந்த ப்ரொக்ரியேஷன் நடந்ததுக்கு அப்புறமா எங்களுக்கு வந்து வாழ்த்தணும், எங்களுக்கு வந்து குழந்தைகள் பிறக்கணும், அவளோட கர்ப்பப்பையில வந்து ஒரு சிசு பிறக்கணும். சோ சாஸ்ட் informed timely seed. சோ இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு வந்து குழந்தைகள் பிறக்கணும், இந்த ஒரு இரவுல வந்து எல்லாம் வந்து நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூ சிங். ஆனா வந்து எல்லாத்துலயும் கேட்க வேணாம், till we cease our hopeful have to sing. ஓகேவா? சோ அது பாட்டு ஓடிட்டு இருக்கும், ஆனா கேட்க வேணாம், நாங்கள் எங்க இரவை கண்டினியூ பண்றோம் அப்படிங்கிறார். அண்ட் thou great Juno. ஜூனோ யாருன்னா மேரிட் லைஃபுக்கான காடஸஸ். ஓகேவா? ஜூனோ ஜூபிட்டர் அந்த ஒரு சிஸ்டர் அந்தமா ஜூனோ. சோ ஜூனோ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஜூனோ வந்து மேரிட் லைஃப், தாம்பத்திய உறவுக்கான வாழ்க்கைக்கான ஒரு காடஸஸ் அவங்க வந்திருக்காங்க. சோ இப்போ வந்து ஒவ்வொருத்தரா வராங்க. which awful might the loss of the deadlock to patronize. அவங்க வந்து வாழ்த்துறதுக்காக வந்திருக்காங்க. இந்த மணப்பெண்ணுக்கு வந்து சொல்லு, இந்த மணப்பெண்ணுக்கு வந்து இந்த வாழ்க்கை மேரிட் லைஃப் எப்படி வாழணும் அப்படின்னு வந்து நீ சொல்லி கொடுக்கணும். and religion of the fate first plight sacred rites to taught to solemnize. சோ இந்த அக்கேஷன் வந்து நீ வந்து சாலமைஸ் பண்ண வந்திருக்க. So before for comfort or art women this smart eternally bind to love bond and thy blessings unto us impart. So உன்னோட அருளை வந்து எங்களுக்கும் நீ கொடுத்துட்டு போ. என்ன இந்த இந்த கல்யாண வாழ்க்கையை நாங்க ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்து வாழணும், என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து அந்த எல்லா லாஸ் அந்த இருக்கிற எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூனோ வேண்டுறாரு. நெக்ஸ்ட் ஜூனோ கூடவே யாரு சொன்னா ஜீனியஸ். In whose hand the bridal bower and genial bed remain without blemish or stain and sweet pleasures of thy lovers delight. அப்ப என்னன்னு சொன்னா ஒரு களங்கம் இல்லாம அந்த பெட் வந்து ஒன்னும் களங்கம் இல்லாம இருக்கு, இன்னும் அந்த உறவு அடுத்தது நடக்கட்டும். with a secret aid and help. நீங்க என்ன பண்ணுங்கன்னு சொன்னா அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா you help us. என்ன பண்ணணும், till they bring forth the fruitful progeny. பையன் அதுல உஷாரா இருக்காப்ல. என்ன அப்படின்னு சொன்னா எப்போ வரைக்கும் எங்களுக்கு வந்து உங்களோட அருள் எப்போ கொடுத்துட்டே இருக்குங்க, எங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஃபுல் ப்ராஜனி, எங்களுக்கு நிறைய குழந்தைகள் கொடுக்கணும். அந்த குழந்தைகளுக்காக நாங்க ஒவ்வொரு இரவும் send us timely fruit of the same night. அப்ப இந்த இரவு வந்து நல்லபடியான ஒரு உறவா முடியட்டும். அண்ட் thou fair Hebe. Hebe அப்படிங்கிறது யூத், யூத்துக்கான கடவுள். அதே போல வந்து மேரேஜுக்கான கடவுள். நீங்க எல்லாம் எங்களை வாழ்த்துங்க. ஸோ till we cease. ஓகேவா? இந்த உறவு வந்து இரவு ஃபுல்லா போகுது, அதனால வந்து நீங்க வந்து பாட்டு பாடினா யார் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சோ இதனால என்ன ஆகட்டும், and ye high heavens. அப்போ சொர்க்கத்துல இருந்து வாழ்த்துங்க. temples of the gods. சொர்க்கத்துல இருந்து in which 1,000 torches flaming bright. உங்களோட வாழ்த்து ஃபுல்லா வந்து இந்த பெட் மேலயும் எங்க மேலயும் படட்டும். wretched earthly clods in dreadful darkness lend desired light. அப்ப இந்த இரவுல வந்து உங்களோட கதிர்கள் வந்து
இந்த இருளை போக்கட்டும், எங்களுக்கு ஒளியை வீசுங்க. on all your powers which in the same remain, more than we men can feign, pour it out by blessing on us plenteously. So என்ன பண்ணுங்கன்னா அப்படியே அருளை பொழிங்க. நீ வந்து எங்க ஆண்கள், முக்கியமா இந்த இடத்துல ஆண்களுக்கு சொல்றாரு. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு என்ன நடக்குது இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சிம்பாலிக்கா சொல்றாரு. இந்த ஆண்கள் வந்து பிளண்டியஸ்ஃபுல்லா இருக்கணும் பெண்களுக்கு. ஸோ அவங்களுக்கு ஏற்ற சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி எல்லாத்தையும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அண்ட் ஹாப்பி இன்ஃப்ளூயன்ஸ் அப்பான் இஸ் ரெயின் அண்ட் வி மே ரைஸ் அ லார்ஜ் ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னு சொன்னா எங்களுக்கு வந்து அந்த ஒரு சக்தியை கொடுத்து இந்த இரவு வந்து ஒரு சந்தோஷமான இரவை கழியட்டும். அந்த இரவல் மூலமா எங்களுக்கு வந்து லார்ஜ் ப்ராஸ்பெரிட்டி, பல குழந்தைகள் பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முடியுது. விச் ஃப்ரம் த எர்த் விச் மே லாங் ப்ராசஸ், அவங்களும் பல நாள் வாழட்டும். விச் லாஸ்டிங் ஹாப்பினஸ், அந்த குழந்தைங்களோட வாழட்டும். அண்ட் அப் டு யுவர் ஹார்ட்டி பேலசஸ் மே மவுண்ட். ஸோ அவங்களும் என்ன பண்ணட்டோம்னா உங்களோட ஐ மீன் ஹார்ட்டி பேலஸ் உங்களோட கோட்டை, அதே போல வந்து அந்த குழந்தைகள் வந்து உங்க இடத்துல இருந்து பிறக்கட்டும். அவங்களுக்கு வந்து நீங்க வந்து அருள் பொழியணும். ஸோ அவங்களும் என்ன பண்ணட்டும் அப்படின்னா குளோரியஸ் மெரிட், எங்களோட குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஒரு அருள் பொழிங்க. டேபர்னக்கிள்ஸ் ஆஃப் இன்ஹெரிட், அவங்க வந்து நல்ல குணாதிசயங்கள் வந்து அவங்க அப்படியோட பிறக்கணும். ஆஃப் பிளெஸட் சைன்ஸ் ஃபார் டு இன்க்ரீஸ் த கவுண்ட். அப்ப என்னன்னா குழந்தைகள் வந்து நிறைய பிறக்கணும். இங்க 16 பெற்று பெருமாள் வாழ்ங்கிற மாதிரிதான். அப்படியே கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடணும். 16 பெற்றா என்னத்துக்கு ஆகுதுன்னு தெரியல, பட் அது அந்த காலம். ஸோ லெட் அஸ் ரெஸ்ட் ஸ்வீட் லவ் இன் ஹோப்ஸ் ஆஃப் திஸ். ஸோ அதனால என்ன பண்றாரு, அந்த ஹோப் குழந்தைகள் பிறக்கட்டும், அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா இந்த டைம்லி ஜாய். ஸோ நம்ம படுக்கை அறைக்கு போவோம், நம்மளோட உறவை ஆரம்பிப்போம் அப்படிங்கிறாரு. ஆனா என்ன பண்ணுங்க, யாரும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வுட்ஸ் நோ மோர் ஆன்சர்ஸ் அண்ட் எக்கோ. ஸோ அடுத்தது, ஸோ இதுக்காக என்ன பண்ண போறோம்னா கடைசியில ஒரு பாட்டு பாடுறாரு, சாங் மேட் இன்ஸ்டெட் ஆஃப் மெனி ஆர்னமெண்ட்ஸ். அப்போ கடைசியில வந்து இவர் எப்படி ஆரம்பிச்சாரு அப்படி முடிக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த பெண்ணுக்காக தான் இந்த பாட்டை பாடுறாரு இல்லையா. இது வந்து இட்ஸ் அன் ஓட் டு மேரேஜ், இது ஒரு கல்யாணத்துக்காக ஒரு பாட்டை பாடுறாரு, முக்கியமா எலிசபெத் பாயிலுக்காக. அப்போ எலிசபெத் பாயிலுக்காக சொல்றாரு, ஏமா எலிசபெத் பாயில், உனக்கு வந்து என்னால ஆர்னமெண்ட்ஸ் பல இது கொடுக்க முடியலனாலும் அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன், என்னோட கவிதையால வந்து நான் வந்து உனக்கு பண்ண போறேன்னா ஒரு கவிதையில வந்து நம்மளோட தாம்பத்திய உறவை, இந்த கல்யாண நாளை வந்து நான் எழுதுறேன் அப்படின்னு முடிக்கிறேன். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு மெட்டா போயமா முடியுது. ஸோ மாடர்ன் வந்து மெட்டா போயம் அப்படின்னா இட்ஸ் அவேர் ஆஃப் இட் செல்ஃப். அதே மாதிரி வந்து சொல்றாரு, வித் விச் மை லவ் ஷுட் டியூலி ஹேவ் பீன் டெக்ட். அப்ப என்ன பண்றேன், என்னோட காதலியை வர்ணிச்சு நான் என்ன பண்ணேன், ஒரு கவிதை எழுதுவேன். உனக்கு எப்படி வந்து ஒரு நகையும் பொண்ணும் பொருளும் போடுற மாதிரி நான் என்ன பண்ணேன், என்னோட கவிதையில வந்து என்ன எல்லாம் செதுக்குவேன். விச் கட் ஆஃப் த்ரூ ஹேஸ்டி ஆக்சிடென்ட்ஸ் விச் வுட் நாட் ஸ்டே டியூ டைம் டு எக்ஸ்பெக்ட். அப்ப இந்த காலத்தை மீறி இருக்கும். பல இது வந்து என்ன போயிடும் அப்படின்னு சொன்னா இந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் கூட அழிஞ்சு போயிடும். ஆனா இந்த காலத்துக்கும் இந்த கவிதை வந்து உனக்காக இருக்கும். பட் ப்ராமிசஸ் போத் டு ரிகம்பென்ஸ். நான் என்ன பண்ணேன், இந்த ஆர்னமெண்ட்ஸ்க்காக நான் வந்து ஒரு நல்ல ஒரு கவிதையை வந்து நான் எழுதுவேன். அந்த கவிதை தான் என்ன அப்படின்னு சொன்னா, பி அன்டு ஹர் அ குட்லி ஆர்னமெண்ட். அந்த குட்லி ஆர்னமெண்ட் தான் இந்த ஓட், இந்த ஒரு எபிதலமியன். ஸோ இந்த எபிதலமியன்ங்கிற கவிதை எழுதி முடிக்கிற அப்படிங்கிறதே ஒரு முடிக்கிறார். ஃபார் அ ஷார்ட் டைம் அண்ட் என்லெஸ் மான்யூமெண்ட். அப்ப இந்த கவிதை வந்து ஒரு என்லெஸ் மான்யூமெண்டா இருக்கும். ஷார்ட் டைம், இந்த ஒரு தருணத்துக்காக, இந்த நாள் நம்மளோட வெட்டிங் டேவை குறிப்பிடுற மாதிரி நான் வந்து ஒரு கவிதையை ஏற்றி இருக்கேன். அது வந்து இட்ஸ் அன் என்லெஸ் மான்யூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எபிதலமியனை முடிக்கிறார். ஓகேவா? ஸோ வித் திஸ் வி ஃபினிஷ் டுடேஸ் கிளாஸ். கொஞ்சம் பெரிய போயம் தான். ஸோ வித் திஸ் வி ஃபினிஷ் புரோதலமியன் அண்ட் எபிதலமியன். ரெண்டும் ஒரு நல்ல கவிதையோட தான். ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு 2 கல்யாணம், அதுக்காக ஒரு அன்னப்பறவை, 2 அன்னப்பறவைங்க எப்படி வந்து லீ ரிவர்ல இருந்து அப்படியே லண்டன்ல 2 நைட் அவங்களை அப்படியே கூட்டி போயிட்டு முடிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து இந்த அம்மா காலையில எந்திக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாரையும் போயிட்டு தூது விட்டு எந்திக்க வச்சு கடைசியில அம்மா சர்ச்சுக்கு வந்து சர்ச்ல கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் பாத்தி எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இவங்க பிரைடல் சேம்பருக்கு போறாங்க. அங்க பல தேவதைகள் வந்து வாழ்த்துறாங்க. கடைசியில வந்து எங்களுக்கு குழந்தைகள் பிறக்கட்டும் அப்படின்னு முடிக்கிறாரு. அப்புறம் கடைசியில இவரு காதோரமா பேசுறாரு, ஏமா உனக்காக வந்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா ஒரு கவிதையில வடிக்கிறேன் உன்னையும் இந்த நாளையும் அப்படின்னு சொல்லிட்டு he finishes off. So with this the class is over. Thank you so much. Any question you can ask now. So திருப்பி இந்த லைன்ஸ் போய் பாருங்க. கொஞ்சம் பெரிய போயம், முக்கியமா எபிதலமியன் ரொம்ப பெருசு. புரோதலமியன் ஒரு 10 ஸ்டான்ஸா, இது 24 ஸ்டான்ஸ் அப்படிங்கிறப்ப போயிட்டே இருந்துச்சு. ஸோ எனிஹவ் அவர் எப்படி நாட்களை ஓடிட்டே இருந்துச்சு, நம்மளும் முடிச்சாச்சு. நம்மளுக்கு அவருக்கு இரவு மாதிரி நம்மளுக்கு பகல், இங்க 7 மணி ஆயிடுச்சு. So let's go to the day and thanks for listening.